கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. அந்தியூர் கன்வென்ஷனிலே உங்களோடு கூட இந்த ஆராதனையிலே பங்கெடுக்க முடியாக எவ்வளவேனும் தகுதியில்லாத அடியேனுக்கு முதலாவது தேவனும் இரண்டாவது பரிசுத்தவான்களும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தந்தபடினால் நான் கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். I am not at all worthy to stand along with you and take part in the blessed convention Antioch, but by the grace of God and by the love that bestowed by the saints, God enabled me. Therefore I thank and praise my God. இந்த காலை வேளையில் கடந்து வருகிறதான தேவ ஜனங்களுக்கு நான் என்ன பேச வேண்டும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்திலே காத்திருந்த போது தேவன் சில விஷயங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். When I waited in the presence of God, oh my God, what I am to talk to the people who are gathering, the Lord revealed certain things to me. நான் தேவன் நிச்சயப்படுத்தி கொடுத்த அல்லது வெளிப்படுத்தி கொடுத்த காரியத்தை ஒரு முறை கூட உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த காலை ஆராதனையிலே காத்திருந்தேன். In this morning service I was waiting what the Lord has revealed unto me, shown unto me. Once again he should make it assured. தேவன் அதை உறுதிப்படுத்தி கொடுத்தார். The Lord has confirmed it. ஆவியின் கூட்டம் நடத்தப்படுகிற வேளையில் அதை நடத்தினதான பரிசுத்தவான் மூன்று முக்கியமான காரியங்களை பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலோடு அறிவித்தார். When the spirit filling meeting was going on, the saint who was conducting it informed three important things with the help of the Spirit of God. அதை நம்ம எத்தனை பேர் கவனித்தோம் என்று எனக்கு தெரியவில்லை. I do not know how many of you listened to it. அந்த மூன்று முக்கியமான விஷயங்கள், those three important things. முதலாவதாக எல்லாவற்றாலும் நிறைப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய சபை. First of all, the church, the body, which is the fullness of him that fills all in all. இரண்டாவதாக ஆவியானவர் பரிசுத்தவான்களை கொண்டு சொன்னது, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாற வேண்டும். Secondly, what the Lord told through the saints, you are no more strangers and pilgrims, but you should become one with the living temple of God. மூன்றாவதாக மறுரூபப்பட வேண்டும் என்று இந்த மூன்று விஷயங்கள் இந்த ஆவியின் கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவரால் திட்டவட்டமாக பேசப்பட்டது. Thirdly, you should be transformed. These three things were told, confirming with the help of the Spirit of God. இதே மூன்று விஷயங்களை தான் கர்த்தரும் என்னோடு பேசும்படியாக நேற்றைய தினத்திலே கொடுத்தார். The Lord has also inspired me to speak about these three things. லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய வேதத்தை திருப்புவோம். Let us turn our Bible to Luke's Gospel, chapter 11. 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை வாசிப்போம். Verses 9 to 13. திறக்கப்படும், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். And I say unto you, ask and it shall be given you, knock and it shall be opened unto you. For everyone that asketh receiveth, and he that seeketh findeth, and to him that knocketh it shall be opened. If a son shall ask bread of any of you that is a father, will he give him a stone? Or if he ask a fish, will he for a fish give him a serpent? Or if he shall ask an egg, will he offer him a scorpion? If he then, being evil, know how to give good gifts unto your children, how much more shall your heavenly Father give the Holy Spirit to them that ask him? இந்த காலை வேளையில் பல்வேறு விதமான தேவைகளோடு நீங்கள் தேவ சமூகத்திலே வந்திருக்கலாம். In this morning hour, you have come to the presence of God with various needs. இதோ ஆண்டவர் ஒரு சத்தத்தோடு நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். The Lord has descended into our midst with a voice. கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். Ask and it shall be given unto you. Whoever asks is able to receive it.
நாம் இந்த பகல் காலத்தில் தேவனிடத்தில் என்ன கேட்க போகிறோம் என்பதுதான் இப்போது கேள்வி. In the daytime, what we are going to ask to God, that is the question. 3 காரியங்களை கேட்க வேண்டும் அல்லது கேட்டால் இப்படி கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says you can ask 3 things. If you ask those 3 things, you will get them. முதலாவதாக எழுத்தின்படியான ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை தன்னிடத்தில் எழுத்தின்படியான அப்பத்தை கேட்கும்போது கல்லை கொடுப்பானா என்று தேவன் கேட்கிறார். First of all, the Lord is asking, when a literal son is asking unto the literal father for a bread, will he give stone? இரண்டாவதாக மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? If he is asking for fish, will he give serpent? மூன்றாவதாக முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? Thirdly, if he is asking for egg, will he give scorpion? இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தன்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு இதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அல்லது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? After telling this, the Lord says, you being evil are able to give good gifts unto the children when they are. Is it more important that Heavenly Father is giving you the Holy Spirit whoever asks unto him? பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே கடந்து வந்திருக்கிறதான நாம் தேவனை நோக்கி கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய 3 முக்கியமான விஷயங்களை நம்முடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். Beloved people of God, I draw to your attention 3 important things which we should ask and get from God in the end time. ஆவியின் கூட்டத்திலே முதலாவது நாம் சிந்தித்தது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான தேவ சரீரமாகிய சபை. In the spirit filling meeting, what first of all we meditated is the church, the body, which is the fullness of him that fills all in all. இங்கே நாம் முதலாவது என்ன பார்க்கிறோம்? What we see here first, ஒருவன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? when one is asking bread, will he give stone? இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்த தேவனுடைய பிள்ளை தேவனை நோக்கி ஒரு அப்பத்தை கேட்க வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். In the morning hour, we the people of God who have come to the presence of God should ask bread unto God. அப்பம் என்று சொல்லுகிற வேளையில் சத்திய வேதத்தில் அதற்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. To the bread in the Holy Bible, many meanings are given. நான் முதலாவதாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே அப்பத்திற்கு ஆவியானவர் கொடுக்கிற ஒரு விளக்கத்தை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். First of all, I bring to your attention the interpretation given by the Spirit of God for bread in 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 Corinthians chapter 10 verse 16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? The cup of blessing which we bless, is it not the communion of the blood of Christ? The bread which we break, is it not the communion of the body of Christ? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இந்த இடத்திலே அப்பம் என்று சொல்லும்போது இது கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியம் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். Here the meaning given for the bread is the communion of the body of Christ. பிரியமானவர்களே, சத்திய வேதத்தில் 2 விதமான சபைகளை குறித்து சத்தியத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். In the Holy Bible we are able to see about 2 kinds of churches. இப்பொழுது நாம் எந்த சபையிலே காணப்படுகிறோம் என்பதை நாம் இந்த காலை வேளையிலே பகுத்தறிய வேண்டும். In this morning hour we should discern in which church we are seen at the present. சபை என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையிலே 2 அர்த்தங்களிலே அந்த சபை குறிக்கப்பட்டிருக்கிறது. For the term church in the original tongue Hebrew, 2 important meanings are given. ஒன்று எக்லீசியா. The first one is ecclesia. அப்போஸ்தலர்களிலே நாம் படிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார். In the Acts of the Apostles we read, whoever were saved, the Lord was adding them unto the church. அது எக்லீசியா. அந்த இடத்திலே குறிப்பிடப்பட்ட சபை என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் எக்லீசியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the Greek language for the term church in the place, the term used is ecclesia. ஆனால்
கொலோசியரிலே எழுதப்பட்டதான சபைக்கு அல்லது சரீரமாகிய சபைக்கு, கிறிஸ்துவின் நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு மூல பாஷையில் சோமா எக்லீசியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. But to the church, the body of Christ, that is mentioned the Galatians, the term is soma ecclesia in Greek language. வெறும் சபையிலே ஒரு அங்கமாக இருக்கும்படியாக தேவன் நம்மை அபிஷேகிக்கவில்லை. The Lord did not anoint us so that we may be members in the mere church. கிறிஸ்துவின் நிறைவாகிய சரீரமாகிய சபையிலே நாம் ஒரு அங்கமாய் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே நாம் தேவ வசனத்தின் வெளிச்சத்தில் நிதானிக்க வேண்டும். In this morning hour, in the light of the word of God, we should discern whether we are the members of the church, the body of Christ, that is the fullness of Him. அப்படி உங்களில் ஒருவராயிலும் அல்லது ஒருவரேனும் இந்த கிறிஸ்துவின் நிறைவாகிய சரீரமாகிய சபையில் நீங்கள் ஒரு அங்கமாய் இல்லாவிட்டால், இந்த காலை வேளையில் தானே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வேளையில் தானே இந்த அப்பத்துக்காக நீங்கள் தேவனை நோக்கி கதற வேண்டாம். If anybody has not become the member of the body of Christ, the church, that is the fullness of Him, right now when you are listening to the word of God, you should ask unto God for this bread. இங்கே சரீரத்தின் அப்பத்துக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் சரீரத்தோடு, கிறிஸ்துவின் சரீரத்தோடு உண்டாகிற ஒரு ஐக்கியம். Here the meaning given to the bread is a communion, fellowship that we have with the body of Christ. அநேகராகிய நம்மை கிறிஸ்துவின் சரீரத்தோடு தேவன் ஐக்கியப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். We who are many has been brought into fellowship in the body of Christ by God. இப்ப சரீரமாகிய சபையில, கிறிஸ்துவின் நிறைவாகிய சரீரமாகிய சபையில நாம் ஒரு அவயமாய் இருக்கிறோமா என்பதை நிதானிக்க வேண்டும். First of all, we have to discern whether we are a member of the body, the body church, which is the fullness of Christ. அதை நான் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? How we can understand it? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய வேதத்தை திருப்பும்போது, When we turn to the Bible to 1 Corinthians chapter 12, அங்கே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written each one of us is a member. மறுபக்கத்துல அங்கே நாம் படிக்கும்போது சரீரத்திலே முதலாவது பிரிவினை இல்லை. First of all, what we read then is there are no divisions in the body. இரண்டாவதாக சரீரத்தின் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலைப்படும்படியாக தேவன் சரீரத்தை அமைத்திருக்கிறார். God has formed the body in such a way that one member of the body is concerned about another member. 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. Verse 25 to verse 27. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்தும் ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். That there should be no schism in the body, but that the members should have the same care for one for another, and whether one member suffer, all the members suffer with it, or one member be honored, all the members rejoice with it. Now we are the body of Christ and members in particular. சரீரத்திலே பிரிவினை இல்லை. There is no division in the body. இரண்டாவதாக சரீரத்திலே காணப்படுகிற ஒரு அவயமானது மற்றொரு அவயத்தை குறித்து கவலைப்படுகிறது. Not only that, one member of the body is caring for the other member of the body. பிரியமானவர்களே, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? Beloved people of God, if you ask for bread, will he give stone? அந்த அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு உண்டாகிற ஐக்கியத்தை அல்லது சரீரமாகிய சபையோடு நாம் ஐக்கியப்படுவதை காட்டுகிறது. That bread shows the communion fellowship that we have with the body of Christ, the church. இன்றைக்கு சபையில ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடலாம். Perhaps thousands of people may come to the church. பல இடங்களிலே நீங்கள் சம்பவிப்பதை பார்த்தால், when we see things happening in many places, முதல் வருஷத்துல ஒரு குறிக்கப்பட்ட சபையில் அந்தியூர் சபை எடுத்துக்கொள்ளுங்க. for example, consider Antioch church. இந்த அந்தியூர் சபையில் ஒரு 150 பேர் கூடுறாங்க என்று வைத்துக்கொள்ளுங்க. For example, 150 members gather in the Antioch church. முதல் வரிசையில் இருக்கக்கூடிய சகோதரனுக்கு மூன்றாவது வரிசையில் இருக்கக்கூடிய சகோதரன் யார்
அவருடைய பெயர் என்ன, அவர் எங்கே இருந்து வருகிறார், அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டது, அவருக்கு எத்தனை பிள்ளைகள், இந்த நிலவரம் அறியாமல் அவர் இருக்கிறார். The member who is sitting in the first row does not know who is sitting on the third row and what is his name, what is his family condition, what are his situation. He has no knowledge about him. ஒரு குறிக்கப்பட்ட சபையில ஒரு குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை 30 வருஷம் அல்லது 40 வருஷம் விசுவாசியா இருக்கலாம். In a particular church, a particular child of God may be a believer for 30 or 40 years. ஒரு ஊழியருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்ல. And a servant of God is not giving such an opportunity. ஒரு சபையில 30 வருஷம் 40 வருஷம் இருக்க ஊழியர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்ல. The servants of God do not get occasion to remain in one church for 30 or 40 years. ஆனால் விசுவாசிகளை பொறுத்தவரைக்கும் 10 வருடம் 15 வருடம் ஒரு சபையில் இருக்கிறீர்கள். But regarding believers who are 10 or 15 years, you are continuing in the same church. உங்க சபையில உள்ள மற்றொரு சக விசுவாசியுடைய நிலவரம், அவருடைய தாழ்வான நிலவரம், அவருடைய இயலாமை, இல்லாமை, அவருடைய வறுமை, தரித்திரம், இவை எல்லாவற்றையும் நீங்கள் முதலாவது அறிந்திருக்கிறீர்களா? முதலாவது அவருடைய பெயர் தெரியுமா? First of all, do you know the name of the believer who is a member of the church? Do you know about his personal conditions, how he is in a poverty stricken state and low state, what are his needs? ரெண்டு விதமான சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். We see about two kinds of churches. இந்த பகல் காலத்துல நீங்க எந்த சபையில இதுவரைக்கும் வாழ்ந்து வந்திருக்கீங்கங்கறத நீங்க இந்த கூட்டத்தின் முடிவுல விளங்கிக் கொள்ளுங்க. In the daytime, at the end of the meeting, you should understand in which church you have been living so far. ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை அனுதினமும் சபையில கர்த்தர் சேர்த்துக்கொண்டே இருந்தார். அதான் எக்லீசியா. Ecclesia is the people who were saved. The Lord was adding in the church every day. ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் கூடுவார்கள், கூட்டம் முடிந்த உடனே அவர்கள் போய் விடுவார்கள். சபையில் நடக்கிற எந்த விஷயங்களும் எந்த நபரை குறித்து அவர்களுக்கு தெரியாது. For Sunday service they are coming, as soon as service ends they go away. They do not have any knowledge about the things taking place in the church. சிலரை கேட்டால் சொல்லக்கூடும், ஒரு சபையில எத்தனையோ பேர் வர்றாங்க, எல்லா பேரையும் மனதில் வைக்க முடியுமா? If you ask some people, perhaps they may give the answer, many members are coming to the church. Is it possible to keep in mind about all the members of the church? ஆனால் சரீரமாகிய சபைக்கும் சபைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? But what is the difference between the church and the church in the body? இப்பொழுது உங்களுடைய கால்ல ஒரு முள்ளு குத்துச்சுன்னு என்று வைத்துக் கொள்ளுங்க. If there is a thorn prick in your feet, உடனே என்ன செய்கிறது? what immediate action is யாரும் சொல்லாமலே, யாரும் பிரசங்கம் பண்ணாமலே உங்களுடைய கண்ணானது கலங்குகிறது. Without anybody's advice or sermon, your eyes are becoming wet. கால்ல முள்ளு குத்திருச்சு, கண்ணு கலங்கு என்று நம்ம யாரும் சொல்ல வேண்டாம். There is a thorn prick in the feet. Oh, you should become wet. Nobody need to teach. கால்ல முள்ளு குத்தின உடனேயே கண்ணில ஒரு கண் கலங்குகிறது. As soon as there is a thorn prick in the feet, the eyes are becoming wet. இந்த வாய் என்ன செய்கிறது? And what does the mouth do? ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால் அம்மா என்று கத்துகிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் இயேசுவே என்று கத்துகிறார்கள். If they are unsaved people, they are shouting mummy. If they are the saved people, they call Jesus. உடனே இந்த கை என்ன செய்கிறது? What does the hand to do immediately? அந்த முள்ளை எடுக்கும்படியாக அது கடந்து போகிறது. It is moving fast in order to take away the thorn. இந்த இருதயம் என்ன செய்கிறது? What is heart doing? அந்த காயம் பெரிதாகாமல், செப்டிக் ஆகாமல், இன்னும் அந்த வேதனையை தாங்காமல் இந்த இருதயம் பாடுபடுகிறது. The heart is suffering so that the wound may not become serious and be septic. இதுதான் சரீரத்தின் அமைப்பாய் இருக்கிறது. This is the formation of the body. இந்த சரீரத்துல ஒரு அவயத்து கைக்கும் காலுக்கும் பிரிவினை இல்ல. There is no division between the hand and the leg in this body. நீங்க கொஞ்சம் நிதானமா கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கைக்கும் வாய்க்கும் ஒரு சண்டை வந்து ஒரு விசுவாசியும் இன்னொரு விசுவாசியும் ஒரு வாரம் பேசாம இருக்கிறது போல, கணவனும் மனைவியும் ஒரு வாரம் பேசாம இருக்கிறது போல, மாமியாரும் மருமகளும் ஒரு வருஷம் பேசாம இருக்கிறது போல, கைக்கும் வாய்க்கும் சண்டை வந்து ரெண்டு பேரும் ஒரு வாரம் பேசாம இருந்தா என்ன நடக்கும்? ஒரு வாரம் ஐக்கியம் இல்லாம இருந்தா என்ன நடக்கும்? Just imagine like that. Just like there is a quarrel taking place between the husband and wife, the quarrel taking place between the mother-in-law and daughter-in-law, the quarrel taking place between one brother or another brother, and if there is quarrel between the mouth and hand, it continues for 1 week, what will be the result? வயிறு பாதிக்கப்படுகிறது. The stomach is affected. சாப்பாடு கிடைக்க சாப்பிட முடியாது. You are not able to take any food. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. முதலாவது காரியம், சரீரத்துல பிரிவினை இல்ல. The first thing is there is no division in the body. அதுபோல மெய்யாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில பிரிவினைக்கு இடமே இல்ல. அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா இருக்குமானால் அங்க நிச்சயமாக பிரிவினை இல்ல. In the meantime, if it is the body, that is the church, the body of Christ, there is no room for any kind of division in the church.
பிரிவினை இல்ல. சிலருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கிட்ட சண்டை போட மாட்டாங்க, வைராக்கியம் வைக்க மாட்டாங்க, பிரிவினை இருக்காது. Regarding some people, they will not be quarrel, they will not have any divisions, and they will not come for any kind of confrontation. அதேவேளை சபையில ஒரு பந்தியில அது பரிசுத்த பந்தி கூட்டத்தில் எழுப்பி சாட்சி சொல்லுவாங்க, நான் யாவரோடும் சமாதானமா இருக்கிறேன், ஐக்கியமா இருக்கிறேன். At the time of the Holy Communion service, they will stand and testify, I have peace and fellowship with everyone. அது உண்மையாகவும் இருக்கலாம். Perhaps it may be true. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மற்றவர்களோடு பிரிவினை இல்லாமல் உன் ஜீவியத்தை நீ காத்துக் கொள்வது உண்மையா இருக்கலாம். Beloved people of God, it is true, perhaps you do not have any division with other members and keep your life in such a manner. பிரிவினை இல்லாமல் உன்னை காத்துக் கொள்வது மாத்திரமல்ல, சரீரமாகிய சபை ஒவ்வொரு நபரை குறித்து, மற்ற அவயங்களை குறித்து உனக்கு ஒரு கவலை உண்டாயிருக்க வேண்டும். அதுதான் சரீரமாகிய சபை. The experience of the body, the church, is not remaining with any division, but you should have care about each member of the body. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. சபையில் ஒரு சபையில் எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வருகிறார்கள். Many people of God come to a particular church. ஒரு சிலருக்கு தேவன் அதிகமாய் கொடுத்திருக்கிறார். The Lord has given to some people abundantly. அதேவேளை அதே சபையில சிலருக்கு சாப்பிட கூட வழி இல்ல, பிள்ளைகளை படிக்க வைக்க வழி இல்ல, பிள்ளைகளுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வழி இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். In the meantime, some believers or some members are not having means for food. They have no means to educate their children, no means to give their children in marriage. பரிசுத்த பவுல் சமநிலை பிரமாணத்தை குறித்து பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம். Saint Paul has spoken about the law of equity. சமநிலை பிரமாணம் என்ற ஒரு பிரமாணத்தை பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு சபையிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார். The Spirit of God has introduced the New Testament church a law called the law of equity. ஆதி நூற்றாண்டு சபையில் எப்படி காணப்பட்டது? How was the early century church? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் இருந்தார்கள். They were all one mind. மாத்திரமல்ல, not only that, ஒருவனாகிலும் தனக்குள்ளது ஒன்றையும் தன்னுடைய என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. Nobody said what was belonging to him as his belonging, but everything was common to all of them. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ சபைகள் இருக்கலாம். In the world there are so many churches and denominations. பிரியமானவர்களே, அந்த சபையில் உள்ள எல்லாரும் இந்த சமநிலை பிரமாணத்தின்படி ஜீவிக்கிறது இல்ல. Beloved people of God, all the members of the church are not living according to the law of equity. அதை விரும்புறதும் இல்ல. They are not desiring it. ஆனா ஆதி நூற்றாண்டு சபையில அந்த அனுபவம் உண்டாயிருந்தது. But in the first century church they had this experience. நீங்கள் கிறிஸ்துவின் நிறைவாகிய சரீரமாகிய சபையில ஒரு அங்கமாய் இருந்தால், if you are a member of the church, the body, the fullness of him. இப்ப சபையில ஒரு குடும்பத்தில் ஒரு விவாகம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. For example, in the church a marriage is taking place in a family. இல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. A death is happening in a family. அதை நிறைவேற்ற வேண்டிய போதுமான வசதி அவர்களுக்கு இல்லாமல் இருக்குமானால், if they are not having sufficient means to fulfill those conditions, யாரும் சொல்லாமலே நமக்குள்ள ஒரு ஏவுதல் உண்டாக வேண்டும். ஒன்றை குறித்து ஒன்று, ஒரு அவயத்தை குறித்து ஒரு அவயம் கவலைப்பட வேண்டும். Without anybody's teaching, we should have some inspiration. One member of the body should be concerned about the other member of the body. இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில பல பிரசங்கத்தை கேட்டாலும் இந்த அனுபவங்கள் உண்டாகிறது இல்ல. In the life of many people, even though they are listening to many sermons, such an experience is not coming into being. ஆனா சரீரத்தை பொறுத்தவரைக்கும் எந்த பிரசங்கமும் தேவையில்லை. But regarding the body, there is no need of any sermon. தேவன் அந்த ஞானத்தோடு ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமாக இந்த சரீரத்தை படைத்திருப்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். The psalmist says the Lord has created this body in such a manner, wonderful, marvelous manner, with such a kind of unity. நம்முடைய சரீரம் சாதாரண சரீரம் அல்ல, தேவனுடைய பிரமிக்கத்தக்க அதிசயமான சிசிப்புதான் மனிதனுடைய சரீரம். Our human body is not an ordinary body, it is a marvelous and wonderful work of the Lord God. ஆகவே தான் தம்முடைய சபையை ஆண்டவர் சரீரமாகிய சபை என்று குறிப்பிட்டிருக்கிறார். That is why the Lord is calling his church as a body, the church. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதில்லை. The church is not caught up. உதாரணமாக நீங்க ஆசரிப்பு கூடாரத்தில் நீங்க பார்த்தால், if you consider tabernacle, பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிற குத்துவிளக்கும் சபையை தான் காட்டுகிறது. the candlestick that is in the holy place also shows the church. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிற உடன்படிக்கை பெட்டியின் சபையை தான் வெளிப்படுத்துகிறது. The ark of covenant that is in the most holy place also reveals the church. பிரியமானவர்களே, அந்த குத்துவிளக்கு பூமியிலே காணப்படுகிற பொதுவான சபையை காட்டுகிறது. Beloved people of God, the candlestick shows the common church that is seen on the world. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற உடன்படிக்கை பெட்டியோ எடுத்துக்கொள்ளப்படும் இயேசுவின் ரகசிய வருகையில்
எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த மகிமையான சபையை காட்டுகிறது. But the Ark of Covenant, which is in the most holy place, shows a glorious church which shall be caught up at the secret coming of Jesus. ஆகவே எக்லீசியா என்கிறதான சபை இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை. The church called Ecclesia cannot be caught up in the secret coming of Jesus Christ. சோமா எக்லீசியா என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அந்த நிறைவாகிய சரீரமாகிய சபைதான் அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. The church, the body of Christ, the fullness of him, that church, the Soma Ecclesia alone shall be caught up in his secret coming. அப்படியானால் பிரிவினை இல்லாமல் ஒருவருக்கொருவர் சபையில ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவானாய் இருக்கலாம், தரித்திரனாய் இருக்கலாம். உங்களுடைய ஐஸ்வர்யமும் மற்றவருடைய தரித்திரமும் உங்கள் இருவருக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்க கூடாது. The spirit-spiritual people of God in the church, perhaps one may be rich, one may be poor. That richness should not cause division in the church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இப்ப இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா தங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்து சிலர் பழகுவார்கள். If you consider the world seeking the status, the people will move with one another. எனக்கு ஒரு குறிக்கப்பட்டதான ஒரு ஐயாவை எனக்கு தெரியும். I know a particular brother. அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரன். He is a multi-millionaire. அவர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இந்த சத்தியத்திலே கடந்து வந்தார். He has got saved, accepted the truth and came into this fellowship. ஆனா அவருடைய ஜீவியத்துல நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் என்கிறதான மற்றவங்க ஏழை தரித்திரன் என்கிற வித்தியாசம் கிடையாது. But in his life there is no thought that I am a multi-millionaire, other are poor. எனக்கு தெரிந்து நான் கிட்டத்தட்ட 4.5 வருஷத்துக்கு மேலாக கிட்டத்தட்ட 5.5 வருஷத்துக்கு மேல அவரை நான் அறிந்திருக்கிறேன். For about more than 5.5 years I had a knowledge about him. அவருடைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் அவருக்குள்ள ஐஸ்வர்யவான் தரித்திரன் இப்படிப்பட்ட பாகுபாடை கொண்டு வரல. And the crores of riches that he possessed did not bring the division in him that I am rich and others are poor. இன்னும் சொல்லப்போனால் தனக்கு சமமான ஒரு பெரிய கோடீஸ்வரனோடு அவர் ஐக்கியப்பட விரும்புகிறது இல்ல. சபையில உள்ள சாதாரண ஒரு ஏழையோடு அவர் ஐக்கியப்படுகிறார். He is not desiring to have fellowship with the member of the church who is a multi-millionaire man, but he wants to have fellowship with the poor believer of the church. நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், உலகத்துல ஒரு கோடீஸ்வரன் இருப்பான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு தான் ஐக்கியத்தை வைத்துக் கொள்வான், ஐக்கியத்தை மெயின்டைன் பண்ணுவான். Why I say about this is, if there is a multi-millionaire in the world, he will have his fellowship with one man who is having the same status. இன்னும் சிலர் எடுத்துக்கொண்டால் உயர்ந்த ஜாதியில் உள்ள ஒரு மனிதனாய் இருந்தால் அவன் உயர்ந்த ஜாதியில் உள்ள மனிதனோடு தான் தன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்வான். In other words, if a man is having the experience of a high cost nature, he will have fellowship with the people of high cost. இந்த அனுபவத்தில் வந்த பிற்பாடும் உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வித்தியாசங்களோடு நீங்கள் பிரிவினையோடு காணப்பட்டால், இருதயத்திலே பிரிந்திருந்தால், நீங்கள் எக்லீசியா என்கிற சபையிலே மெம்பராக இருக்கிறீர்கள். சோமா எக்லீசியா என்கிற சபைக்கு நீங்கள் இன்னும் கடந்து வரவில்லை. Even after coming to the fellowship of the church, if you continue with sort of divisions, then you have come only to the ecclesia of the church. You did not come to the experience of Soma ecclesia of the church. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read 1 Corinthians chapter 12 verse 13, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். For by one Spirit are we all baptized into one body, whether we be Jews or Gentiles, whether we be bond or free, and have been all meat to drink and into one Spirit. யூதன் கிரேக்கன் என்கிற வித்தியாசம் இருக்கக்கூடாது. There should not be a difference of Jews or Greeks. அடிமை சுயாதீனன், the bond or free, அல்லது ஐஸ்வர்யவான் தரித்திரன், rich poor, இப்படிப்பட்ட எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒருவேளை உலகத்தில் நாம் அப்படிப்பட்ட நிலவரத்தில் காணப்படலாம். ஆண்டவர் இந்த அபிஷேகத்தின் மூலமாக ஒரே சரீரத்துக்குள்ளாக நம்மை அபிஷேகம் பண்ணி நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஒரே சரீரமாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அவயமாக மாற்றியிருக்கிறார். Perhaps you may be seen in this experience of the world, but by the anointing of the Holy Spirit, what God has done, and one is becoming one member and another is become another member, there you have come into a close fellowship in the body of Christ. எனக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள தேவ ஜனங்களை குறித்து தெரியாது. I do not know about the people of God of this district. ஆனால் பிரியமானவர்களே, பலரும் இந்த சத்தியத்தில் வந்த பிற்பாடு சமயம் வரும்போது அவர்கள் தங்களுடைய பழைய நிலவரத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். But many people, even after coming into this truth, when the proper occasion comes, they are revealing their old nature. உதாரணமாக, நீங்கள் ஆட்டு இறைச்சி வாங்க முடியாத கடைக்கு போனால்
For example, if you go to buy mutton in a shop, விவரம் உள்ளவங்க என்ன செய்வாங்க, வெள்ளாட்டு இறைச்சி வேண்டும் என்று கேட்பார்கள். the people who have some knowledge will ask for the meat of the goat. அப்போது கடைக்காரன் என்ன செய்வான், What the shopkeeper will do, அவனும் என்ன செய்வான், அந்த வெள்ளாடை முற்றிலுமாய் தோலை உரித்து விட்டு அந்த வால்ல மாத்திரம் அது வெள்ளாடு என்று தெரிய முடியாத விட்டு வைப்பான். He is removing completely the skin of the goat, and at the tail side he is leaving the tail so that it may be possible to discern it is a goat. இறைச்சி வாங்க போகிறவன் வெள்ளாட்டு இறைச்சி வேண்டும் என்று கேட்கிறான். The person who goes to buy mutton asks for the meat of the goat. அது வெள்ளாடு என்று எப்படி நான் நம்புவது? How can believe that it is a goat? அதுக்காக தான் கம்ப்ளீட்டா தோலை உரிச்சிட்டு இந்த வால்ல மாத்திரம் அது வெள்ளாடு என்பது தெரிய முடியாத காணப்படும். That is why even though the whole skin is stripped completely, at the tail side something is left to prove its identity. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்களுடைய குடும்பங்களை விவாகம் என்று வரும்போது இப்படிப்பட்ட வித்தியாசங்களை பார்க்கக்கூடியவர்களாய் அல்லது இப்படிப்பட்ட பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்களாக அநேகர் காணப்படுகிறார்கள். In the same way, the matter of marriage comes in the families. People of God are giving room for such distinctions and differences. ஆகவே ஆண்டவராகிய இயேசு யாருக்காக அவர் மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார்? For whom Lord Jesus Christ is going to appear in the mid-air. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமாகிய சபைக்காக அவர் வெளிப்படுகிறார். The church, the body which is the fullness of him that fills in all. For that church alone he is appearing. இந்த சத்தியத்தில் நீங்கள் கடந்து வந்து எத்தனை வருடங்கள் ஆகிறது என்பது முக்கியமல்ல. It is not the matter how many years have passed by since you came into this truth. நீங்கள் போய் கொண்டிருக்கிறதான சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு மெம்பரையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Have you known about each member of the church in which you are attending the service? ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயமும் கூட சேர்ந்து பாடுபடும். When one member suffers, all the other members will join together and suffer with it. மறுபக்கத்துல ஒரு அவயம் மகிமைப்பட்டால், ஒரு அவயம் ஆசீர்வதிக்கப்பட்டால், ஒரு அவயம் உயர்த்தப்பட்டால் எல்லா அவயமும் பொறாமைப்படாது, சந்தோஷப்படும். On the other hand, when one member is honored, glorified, exalted, blessed, other members will not envy, but they will rejoice. இப்பொழுது சண்டே கிளாஸ் ஊழியத்தை எடுத்துக்கொள்வோம். Take the Sunday class ministry. ஒரு குடும்பத்து பிள்ளைகளுக்கு முதல் பிரைஸ் வருது என்று வைத்துக் கொள்ளுங்கள். The children of a particular family get the first prize. மற்ற குடும்பத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் நிலவரம் எப்படி இருக்கும்? What would be the condition of the heart of the children in other families? உங்களுடைய நிலவரத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. Let us examine our condition. சரீரமாகிய சபையை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I speak about the church, the body. நான் சரீரமாகிய சபையில இருக்கிறேனா இல்லை என்பது எப்படி நமக்கு தெரியும்? How we can understand whether I continue in the body of the church or not? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு மற்றொரு தேவனுடைய பிள்ளைக்கு எந்த காரியத்திலும் பிரிவினை வராது. On the one hand, there should not be any kind of division between one spirit baptized child of God and another spirit baptized child of God. இரண்டாவதாக, secondly, ஒன்றை குறித்து ஒன்று கவலைப்படக்கூடியதாக இருக்கும். one is caring about the other. இதற்கு நான் பழைய ஏற்பாட்டில் ஜீவித்த ஒரு ஆபிரகாமுடைய ஜீவியத்தை உதாரணமாக கொடுக்கிறேன். I bring an example of Old Testament saint for that. அவன் நம்மை போல புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரு அங்கம் அல்ல. He is not a member of the New Testament church like us. இருந்தாலும் அவனுக்கு இருந்த தரிசனத்தை பாருங்கள். Yet the vision that he had. லோத்து ஏக்கர் கணக்காய் விரிந்திருக்கிறதான ஒரு பெரிய இடத்தை தனக்கு வேண்டும் என்று கேட்டான். Lot asked for him the land which was spread over many acres. அது எகிப்து தேசத்தைப் போலவும் கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் நீர்வளம் பொருந்தினதாய் இருந்தது. It was well watered like the land of Egypt and the garden of the Lord. அப்ப ஆபிரகாம் என்ன செய்தான்? What did Abraham do? அந்த இடத்துல எனக்கும் பாதி வேண்டும் என்று அவன் சொல்லவில்லை. He did not say I want half of that area. உடனே அவன் அந்த இடத்தை நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று விட்டு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். At once what does he say? If you go left side, I go to the right side. In that way he is yielding that portion unto him. அங்க அவன் சொன்ன வார்த்தையை கவனிப்போமாக, நாம் சகோதரர், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் அல்லது பிரிவினை வேண்டாம். Look at the words that he has spoken. We are brothers. We should not have any kind of division or dispute between us. இன்றைக்கு விசுவாசிகள் குடும்பமா இருந்தாலும், ஒரே தாயின் வயிற்று பிள்ளைகளா இருந்தாலும், உங்களுடைய வீடுகள்ல குடும்பங்கள்ல சொத்து பிரச்சனை வரும்போது, பாக வைக்கும் போது உங்களுடைய இருதயம் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இருதயமாய், பிரிவினை வராமல் காத்துக் கொள்ளக்கூடிய இருதயமாய் காணப்படுகிறதா? Perhaps you may be belonging to the children of the same father or mother, but when the matter of dividing the property is coming, are you able to yield your properties to others and reconcile things?
இரண்டாவதாக இப்படி சண்டை போட்டு இடத்தை அபகரித்த லோத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. Secondly, a problem came to Lot who picked a quarrel and took the property in this way. ஆபிரகாம் பிரிவினை வராமல் காத்துக்கொண்டது மாத்திரமல்ல, Abraham was not waiting that he should feel some evil. அடுத்து என்ன கிடைக்கிறது? And he doesn't like me. அந்த லோத்துக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லும்போது இவன் அவனை குறித்து கவலைப்படக்கூடியவனாய் மாறினான். When he saw that Lot had a problem, he was caring about him. அங்க நடந்த சம்பவத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. Just imagine the incident that took place. 5 ராஜாக்களுடைய ராணுவத்துக்கும் 4 ராஜாக்களுடைய ராணுவத்துக்கும் யுத்தம் நடக்கிறது. There was a battle between the military of the 5 kings and between the military of the 4 kings. 4 ராஜாக்களுடைய ராணுவமானது 5 ராஜாக்களின் ராணுவத்தை ஜெயித்து விட்டது. The military of the 4 kings was able to overcome the military of the 5 kings. அதாவது 5 ராஜாக்களின் ராணுவம் இந்த 4 ராஜாக்களின் ராணுவத்தை ஜெயிக்க முடியவில்லை. The military of the 5 kings cannot prevail over the military of the 4 kings. இது நன்றாக ஆபிரகாமுக்கு தெரியும். Abraham knew that very well. இந்த 4 ராஜாக்கள் ஜெயமெடுத்த 4 ராஜாக்கள் லோத்தையும் லோத்துக்குண்டான எல்லாவற்றையும் கொண்டு போனார்கள். The 4 kings who are victorious has carried Lot, his family and all his belongings. ஆபிரகாம் எப்படி கவலைப்படுகிறான் என்று பாருங்கள். How much Abraham is caring. உடனே அவன் என்ன செய்கிறான்? What he does immediately. தன் வீட்டில் உள்ள வெறும் 318 பேரை கொண்டு அவர்களோட யுத்தத்துக்கு போகிறான். Along with 318 servants in his house, he goes to fight with them. 5 ராஜாக்களாலேயே அவர்களை ஜெயிக்க முடியவில்லையே, என்னிடத்தில் வெறும் 318 பேர் தான் இருக்கிறார்கள், நான் எப்படி யுத்தத்துக்கு போக முடியும் என்று தன்னுடைய ஜீவனை குறித்து அவன் பயப்படவில்லை. They could not be overcome by kings, but I have only 318 members. How I can go and fight and bring the family? He did not risk his family in this way. தன்னை அவமானப்படுத்தி தன்னோடு வழக்காடி சண்டையிட்டு பிரிந்து போன ஒரு சத்துருவுக்காக தன்னுடைய ஜீவனை பணைய வைத்து வெறும் 318 பேரை கொண்டு போய் யுத்தம் பண்ணுகிறார். For an enemy who brought disgrace him, caused division and picked quarrel for him, along with 318 members, he is going to fight. அந்த யுத்தத்திலே ஜெயம் கிடைத்தது. He got victory in the battle. பிரியமானவர்களே, இந்த 4 ராஜாக்கள் எதை காட்டுகிறது? What is the 4 kings to show? எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனம் என்று நினைக்கிறேன், நம்மோடு போராடுகிற 4 விதமான பிசாசின் வல்லமைகளை காட்டுகிறது. Ephesians chapter 6 verse 12, the 4 kinds of the powers of the evil spirit devil which are fighting against us. அந்த 5 ராஜாக்கள் எதை காட்டுகிறது? What does the 5 kings show? நம்முடைய ஐம்புலன்களை காட்டுகிறது. It shows the 5 members organs of our body. 5 ராஜாக்களால் 4 ராஜாக்களை ஜெயிக்க முடியவில்லை. The 5 kings cannot overcome the 4 kings. நம்முடைய சுய முயற்சினால் நம்முடைய ஐம்புலன்களை கொண்டு பிசாசை ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. Using the 5 organs members of the body, we will not be able to overcome the devil. ஆனா ஆபிரகாம் எப்படி ஜெயித்தார்? But how Abraham was able to overcome? 318 பேரை கொண்டு ஜெயித்தார். He made use of 318 people and was victorious. அது எதை வெளிப்படுத்துகிறது? What does it show? 3 + 1 + 8 = 12. 3 + 8 + 9 is 12. 3 + 1 + 9. 3 + 1 + 8 3 + 1 + 8 = 12. is equal to 12. 12 அப்போஸ்தலருடைய உபதேசத்தை வெளிப்படுத்துகிறது. It shows apostolic doctrine. அப்போஸ்தலருடைய ஊழியத்தை வெளிப்படுத்துகிறது. It shows apostolic ministry. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் அதுவாக இருக்கிறது. That is the spiritual meaning of it. 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், அப்போஸ்தலருடைய உபதேசம் ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஒப்புரவாக்குதலின் உபதேசம். In 2 Corinthians chapter 5 we read the apostolic doctrine is the word of reconciliation and the ministry of reconciliation. தன்னுடைய சத்துரு என்று அவன் நினைக்காமல், not considering that they are his enemies, தன்னிடத்திலே தன்னை அவமானப்படுத்தி போன ஒரு சத்துரு என்று பார்க்காமல், he brought shame to him. He did not consider him as an enemy. அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது there was a problem to him. தன்னுடைய ஜீவனை பொருட்படுத்தாமல், not consider about his life, அவனை காப்பாற்றும்படியாய் போகிறார் இந்த ஆபிரகாம். This Abraham is going to preserve him. தேவன் ஜெயத்தை கட்டளையிட்டார். God commanded victory. ஜெயம் கிடைத்தது சாதாரண விஷயம். Victory is an easy thing. ஆனா சத்திய வேதத்துல ஒரு விசேஷித்த விஷயம் அங்க இருக்குது. But in the Holy Bible there is special trait. திருத்துவத்தின் 3ஆம் தேவன் மெல்கிசேதேக்கு ஒரு மனித ரூபத்தில் வேதத்துல முதலாக மொத்த வேதத்திலும் அந்த ஒரே ஒரு இடத்துல தான் அவர் இறங்கி வந்திருக்கிறார். The third person of the Trinity, the Holy Spirit, Melchizedek, only one in this context in the whole Bible came to meet him. அவர் இறங்கி வந்து என்ன செய்தார்? What he descended and did. ஒரு மனிதனை போல அவர் இறங்கி வருகிறார். He is coming down like a human being. ஒரு மனித சரீரத்தில் அவர் இறங்கி வருகிறார். He is coming down in the human body. அவர் இறங்கி வந்து இந்த ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த ஒரு அப்பம்,
and he came down and gave this Abraham one bread. பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக கொண்டு வந்து கொடுக்கிறார் புதிய வானத்துக்கு போகக்கூடிய ஆபிரகாம் என்கிற மனிதனுக்கு. The Spirit of God brought a loaf of bread and gave unto Abraham, who is going to the new heaven. இப்படி பரிசுத்த ஆவியானவரை பூமியிலே இறங்க பண்ணி தனக்கு அந்த அப்பத்தை கொடுக்கத்தக்கதாக அவரை மாற்றின வல்லமை எது? What is the power that has changed him, that enabled the Spirit of God to descend upon him and give him a loaf of bread? ஆபிரகாம் ஜீவியத்திலே காணப்பட்ட அப்படிப்பட்ட விசேஷம் தான் என்ன? What are the special qualities that were manifested in the life of Abraham? ஒன்று, தன்னுடைய இருதயத்திலே பிரிவினை இல்ல, ஏராளமான சொத்துக்களை விட்டு கொடுத்தார். எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள், உனக்கு வேண்டாங்கிறது எனக்கு கொடு. He did not have divisions in the heart. A lot of acres of land he yielded unto him. You take everything with you, I don't want any of this. இரண்டாவதாக, தனக்கு விரோதமாய் கிரியை செய்த, தன்னை அவமானப்படுத்திய அந்த குறிக்கப்பட்ட நபருக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தபோது கவலைப்படுவதோடு நிறுத்திவிடாமல் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவரை மீட்டெடுக்கிறார். Secondly, the person who treated his enemy was facing a problem. He was caring much, risking his life and preserving and saving that family. திரித்துவத்தின் மூன்றாம் தேவன் அந்த மெல்கிசேதேக்கு நேரடியாக இறங்கி வந்து தன்னுடைய சொந்த கரத்தினால் இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார் ஒரு அப்பத்தை. The third person of the Trinity, the Melchizedek, descended and gave with his own hand a loaf of bread unto this Abraham. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே மெல்கிசேதேக் என்கிற திரித்துவத்தின் மூன்றாம் தேவன் இறங்கி வரக்கூடிய அளவுக்கு, உன்னை சந்திக்கக்கூடிய அளவுக்கு, உனக்கு அப்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீ மாற வேண்டாம். Oh, beloved child of God, in your personal life you should change to the extent that the third person of the Trinity, the Melchizedek, should descend upon the earth and he should be able to give unto you a loaf of bread. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? But what we have to do, ரெண்டு விஷயங்கள். two things. எவ்வளவு உலக பிரகாரமான நஷ்டம் நமக்கு வந்தாலும், பணத்தின் மேலோ பொருளின் மேலோ வேற எந்த காரியத்தின் மேலோ உலக பிரகாரமான நஷ்டம் வந்தாலும் அந்த நஷ்டத்தை விட்டு கொடுத்து ஐக்கியத்தை காத்துக்கொள்வது. How much losses we might have to face in this world in the matter of money, properties or items, but we should be ready to give away our honorable things and keep the fellowship with us. இரண்டாவதாக, நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக சத்துருவாக கிரியை செய்கிறவர்களே, அந்த தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது கவலைப்பட்டு அவர்களை மீட்க, அவர்களுக்கு உதவி செய்ய பிரயாசப்படுவது. Secondly, perhaps the people of God who treat us as their enemies, when they are facing problem, we should come forward to render proper help unto them. இதுதான் பிரியமானவர்களே அப்பத்தினுடைய முதலாம் அனுபவமாய் இருக்கிறது. Beloved people, this is the first experience of the bread. இந்த அனுபவம் இந்த காலை வேளையில் யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ, in whose life this experience is not present this morning, நாம் மரிக்கிற வரைக்கும் இந்த சபையில் ஒரு மெம்பரா இருக்கலாம். Till our death we may be member in the church. ஆனால் எக்காலம் துரிக்கும் போது இயேசுவின் ரகசிய வருகையில் நம்முடைய சரீரம் உயிர்த்தெழும்பாது. But when the trumpet sounds in the secret coming of Lord Jesus Christ, our body will not be resurrected. ஏனென்றால் கிறிஸ்துவின் நிறைவாகிய சரீரமாகிய சபைக்காக மாத்திரமே இயேசுவின் ரகசிய வருகை. The secret coming of Lord Jesus Christ is for the body, the church. இந்த பூமியில ஜீவிக்கும் போது நாம் பிரிவினை இல்லாமல் ஒருவரை குறித்து ஒருவர் கவலைப்படக்கூடியவர்களாக, ஒருவரை ஒருவர் மீட்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோமா? In this world when we are living, are we able to keep our fellowship with others? Are we able to help others and render whatever assistance what is needed to others? நீங்கள் சற்று கவனித்து பாருங்க, சபையில் ஒரு கடன்காரன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்க. For example, there is a debtor in the church அவருக்கு 2 லட்சம் 3 லட்சம் கடன் இருக்கிறது. and lakhs of debt he is having. இயேசுவின் ரகசிய வருகையில அவர் போகவே முடியாது. He cannot be caught up in the secret coming of Jesus. அதேவேளை சபையில் இன்னொரு நபருக்கு தேவைக்கு அதிகமா பணம் இருக்கிறது. In the meantime, another member of the church is having money more than his need. அந்த பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று அவருக்கும் தெரியல, அவருடைய பிள்ளைகளுக்கும் தெரியல. He doesn't know, his children do not know how to spend that money. அப்ப நீ என்ன செய்ய வேண்டும்? What then you have to do? அந்த பணத்தை கொண்டு கடன்பட்ட ஒரு விசுவாசியுடைய கடனை நீ மீட்க வேண்டாம். Making use of that money, you should clear the debts of the person who is in debt. அப்போது அந்த நபரை நீ வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்கிறாய். Then you are helping that person to get ready for his coming. இது நான் நூதனமாக சொல்கிற விஷயம் அல்ல. ஆதி நூற்றாண்டு சபையில இப்படி ஒரு அனுபவம் இருந்ததாக அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். 4-5 அதிகாரங்கள்ல. What I am telling is not a new thing, but in the Acts of the Apostle chapter 4 and 5 what we read, there was such an experience prevailing in the first century church. நேற்றே மாலை கேட்டது போல நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் வித்து கொண்டு வாங்க அப்போஸ்தலர் சொன்னார்கள்.
As we saw yesterday, those who had houses and lands, sell them and bring the money, it was told. அவங்க எல்லாம் வித்து கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். They sold them and laid them at the feet of the apostles. அந்த பெரும்பகுதியான பணத்தை எடுத்து சபையிலே காணப்படுகிற கடன்காரர்களுக்கு தரித்திரம் உள்ளவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. The major amount of the money was shared on the people who are debtors and the people who are poor in the church. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, பெரும்பகுதியான பணம் உன்னிடத்தில் இருந்து ஒரு குடும்பம் சாப்பிட கூட வழி இல்லாமல், பிள்ளைகளை படிக்க வைக்க வழி இல்லாமல், பிள்ளைகளுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வழி இல்லாமல் இருக்கும்போது அதிக பணம் உன்னிடத்தில் இருந்து அது அவர்களுக்கு பயன்படாமல் போனால் நீ வருகையில போக முடியாது. A huge amount of money is in your hands, but another family is having no means to eat food, no means to educate children, no means to arrange the marriage of the children. And if it is so, when your money is not helping them, then you cannot be caught up in the sacred coming of Lord Jesus Christ. அதுக்கு உதாரணமாக இயேசு சொன்ன சம்பவத்தை நான் முதலாம் நாளிலே பார்த்த சம்பவத்தை சொல்லுகிறேன். I mentioned the incident which Lord Jesus spoke, we considered on the first day. அந்த ஐஸ்வரியவான் அடுத்தவங்களுடைய சொத்தை அனுபவிக்கல. The rich man did not enjoy the properties of others. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா பினாமி நிலத்தை கூட தன்னுடைய நிலம் என்று, அடுத்தவங்களுடைய நிலத்தை கூட தன்னுடைய நிலம் என்று எத்தனையோ பேர் அபகரிக்கிறார்கள். Many people capturing the Benami name properties, the properties of others as their own properties. ஆனால் இங்கே ஐஸ்வர்யம் அனுபவித்தது அடுத்தவங்க சொத்தை ஏன் சொத்து என்று சொல்லி அனுபவிக்கல. But this rich man did not enjoy the properties of others as his own property. வேதம் சொல்லுகிறது உன் நன்மைகளை அனுபவித்தாய். The Bible says he was enjoying his own benefits. நீ பூமியில உயிரோடு இருக்கும்போது உன்னுடைய நன்மைகளை அனுபவித்தாய். As long as you were alive, you were enjoying your benefits. அதே வேளையில் அவனுடைய கண்ணுக்கு முன்பாக கொடிய பருக்களால் வாதிக்கப்பட்டு ஒருவேளை ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் ஒரு லாசர் இருக்கிறான். In the meantime, without one means of one day food, a poor man Lazarus was with boils and standing before his eyes. இவனிடத்தில் இருந்த பெருமையான ஆகாரம், திரளான ஐஸ்வரியத்தின் திரட்சி அல்லது ஆகாரத்தின் திரட்சி அந்த லாசருக்கு பயன்படவில்லை. The abundance of food that he got, the riches that he got was not helpful to the poor man Lazarus. ஆகவே இந்த ஐஸ்வரியவான் பாதாளத்துக்கு போனான் என்று இயேசு அங்கே சொல்லுகிறார். Jesus says that is why the rich man went to hell. இந்த பூமியில அவன் சுயநலமாய் சம்பரமமாய் வாழ்ந்தான். He lived selfishly, sumptuously in this world. ஆகவே தான் மொர்தெகாய்க்கு எஸ்தருக்கு மொர்தெகாய் சொல்லும்போது, That is why when Mordecai says unto Esther, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படியாக உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே. perhaps you have got the greatness as a queen, so that you may have help in such a context. சமீபத்தில் ஒரு செய்தியை நான் படித்தேன். Recently, I read a news. தமிழ்நாட்டில் சுனாமி வந்தபோது, when there was tsunami in Tamil Nadu, இந்தி படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்பட நடிகர் தமிழ்நாட்டில் ஒரு ஷூட்டிங்காக வந்தார். a film actor who used to act in Hindi films has come to Tamil Nadu for a shooting. அவருடைய பேர் விவேக் ஓபராய். His name is Vivek Oberoi. அவர் என்ன செய்தார்? What he did, இந்த சுனாமினால் பாதிக்கப்பட்ட ஜனத்தை பார்த்தபோது, when he saw the people affected by tsunami, அவர் என்ன செய்தார்? கடலூர் மாவட்டத்தில் ஒரு குறிக்கப்பட்ட ஏரியாவை தத்தெடுத்ததாக அந்த செய்தித்தாளில் போடப்பட்டிருந்தது. In the newspaper it was published that he has adopted a particular village of Kadalur district. இன்றைக்கு வரைக்கும் அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. Even today that thing is going on. ஏராளமான சம்பாத்தியம், ஏராளமான கோடிக்கணக்கான சொத்துக்கள் அவருக்கு இருக்கிறது. He is possessing a lot of possessions and crores worth of money. அவருக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இருக்கிறது. Not only himself, in the world many people are having such things. ஒரு கிராமத்தையே, ஒரு ஊரையே, அதில் உள்ள ஜனங்களுக்கு படிப்பு வசதி, விவாக வசதி, தங்க வசதி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அளவுக்கு அவர் தத்தெடுக்கிறார். ஒரு குடும்பத்தை அல்ல, ஒரு நபரை அல்ல, ஒரு கிராமத்தையே, ஒரு ஊரையே. He is adopting not an individual, not one family, but he is adopting a whole village so that he may be able to render assistance to the family members by means of food, by means of education and by means of other facilities. பிசாசின் பிடியிலே கட்டப்பட்ட சாதாரண ஒரு திரைப்பட நடிகனுக்கு இப்படி ஒரு இருதயம் இருக்குமானால், an ordinary film actor who is bound by the clutches of the devil is having such a heart. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ஒரு குடும்பத்தையோ ஒரு ஊரையோ தத்தெடுக்க வேண்டாம், ஒரு நபரை நீ அக்னியிலிருந்து இழுத்து விடுவாயாக. Oh spirit baptized child of God, you need not adopt a family or a village, but you pull one soul from the fire. யூதா அப்போஸ்தலன் சொல்லுகிறார், Apostle Jude says, அக்னியிலிருந்து சிலரை இழுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். pull out some from fire.
அக்கினியிலிருந்து சிலரை இழுத்து விடுங்கள். Pull out some from fire. இன்றைக்கு வறுமையினால, தரித்திரத்தினால, கஷ்டத்தினால எத்தனையோ பேர் பின்மாற்றத்துல போகிறார்கள். Due to poverty and starvation and suffering, many go into backsliding experience. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. நான் இந்து குடும்பத்திலிருந்து இந்த அனுபவத்திலே வந்தேன். From Hindu family I came to this experience. நம்முடைய சேலம் சென்ட்ரல் சின்ன பாஸ்டர் இருக்கக்கூடிய சின்ன பாஸ்டர் கொடைக்கானல்ல இருக்கும்போதுதான் என்னுடைய குடும்பம் முதலாக அந்த ஐக்கியத்திலே வந்தது. When the assistant pastor was serving Kodaikanal, my family came into this fellowship. பிரியமானவர்களே, அந்த ஐக்கியத்துல வரும்போது நான் ரட்சிக்கப்படவில்லை. நான் பயங்கர குடிகாரனாக, போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவனாக காணப்பட்டேன். When my family got saved in the fellowship, I was not saved. I was a drunkard. I was addicted to narcotic drinks. என்னுடைய தகப்பனுக்கு பைத்தியம் பிடித்திருந்தது. My father was mad. இந்துக்கள் என்னுடைய உறவினர்கள் சொத்துக்காக செய்வனை வைத்து அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டார். Our relatives who were Hindus has done witchcraft to take away the properties, therefore he is afflicted by madness. என்னுடைய தகப்பன் குடும்பத்தார் பெரிய வசதி படைத்த அந்த ஊரிலே பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள். The family members of my father had many facilities. They were very rich in that village. மாத்திரமல்ல, என்னுடைய தகப்பன் கூட பிறந்தவர்கள் அநேகர் எல்லாரும் போலீஸ் டிபார்ட்மென்ட்ல பெரிய ஆட்களாக இருந்தார்கள். Not only that, those who were born with my father were very great people, especially many are occupying good positions in police departments. அப்படி பைத்தியம் பிடித்தபோது when he was afflicted by madness, இந்த சத்தியத்தில வந்தது நிமித்தமாக, இந்த பரிசுத்த ஐக்கியத்துல வந்தது நிமித்தமாக என் தகப்பனுக்கு விடுதலையும் ரட்சிப்பும் கிடைத்தது. Because we came in the fellowship of the saints, my father got deliverance from madness. Not only that, he got salvation. கொடைக்கானல்ல வைத்து என்னுடைய தகப்பன் மரித்து போனார். அப்போது நான் விசுவாசியா இல்ல. At Kodaikanal, my father happened to die. At that time, I was not a believer. அன்றைக்கு என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் பெரிய எங்க தகப்பன் கூட பிறந்தவங்க எல்லாரும் பெரிய நிலவரத்துல இருந்தாங்க. The people who are born with my father were in very good positions. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. என்னுடைய தாயின் குடும்பத்தை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய தகப்பனுடைய குடும்பம் உயர்ந்தது, உலக பிரகாரமாக வசதியில உயர்ந்திருந்தார்கள். When compared to the mother's family, my father's family, in the worldly sense, riches, they are high. அப்ப எல்லா என் தகப்பனுடைய சகோதரர்களும் அந்த அடக்காரனுக்கு வந்திருக்கிறார்கள். என் தகப்பனுடைய அடக்காரனுக்கு வந்திருக்கிறார்கள். All the brothers of my father has came for my father's burial service. ஆனால் பிரியமானவர்களே, கொடைக்கானலிலே காணப்பட்ட அந்த தேவ ஜனங்கள் அவர்கள்தான் இந்த அடக்காரனுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். But the people of God who were seen in Kodaikanal took every responsibility concerning the burial service and did everything. அன்றைக்கு ரட்சிக்கப்படாமல் குடிகாரனாக, போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவனாக காணப்பட்ட எனக்குள்ள இந்த ஜனங்களுடைய ஐக்கியம் ஒரு பாசத்தையும் அல்லது ஒரு இந்த சத்தியத்தை குறித்ததான ஒரு மேன்மையான எண்ணத்தையும் எனக்குள்ளே கொண்டு வந்தது. I was not saved at that time. I was a drunkard. I was addicted to narcotic drugs. But the fellowship and the love that prevailed among the people of God revealed the truth about this fellowship and the truth of God. இப்ப அடக்காரனை செய்யக்கூடிய வசதி இல்லாத நிலத்தில் நாங்கள் இல்ல. Not that we did not have the means to conduct the burial service. ஒரு மரண வீட்டில் எல்லாரும் துக்கத்தோடு இருக்கும்போது, when all people are suffering and grief, அந்த விசுவாசிகள் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களே பொறுப்படுத்தி செய்ய வேண்டிய தன்னுடைய வீட்டில் ஒரு மரணம் நடந்தது போல ஒவ்வொரு விசுவாசியும் அந்த காரியத்திலே பங்கெடுத்தார்கள். Every believer reckoned it to be a death that took place in his family, and they took every responsibility concerning the burial service. இன்றைக்கு ஒரு விசுவாசி மரித்தால் அந்த அடக்காரனில் போய் பங்கெடுக்க கூட இன்றைக்கு நமக்கு பலருக்கு நேரம் இல்ல. Today, when a believer happens to die, we don't have even time to take part in the burial service. ஆனால் பிரியமானவர்களே, சரீரமாகிய சபை என்று சொன்னால், ஒரு வீட்டில் மரணம் நடந்தால், ஒரு வீட்டில் விவாகம் நடந்தால், அது தன்னுடைய வீட்டில் நடப்பது போல தன்னுடைய பங்களிப்பை வெளிப்படுத்துவது. Beloved people of God, if it is the body, the church, when marriage is taking place, when a death is taking place in the church, we should reckon as it our personal matter and do all necessary assistance. அக்னிக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையை இந்த சம்பவம் இழுத்து விடக்கூடியதாக, யூதா சொல்வது போல அக்னிக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறவர்களை இழுத்து விட்டு ரட்சியுங்கள். My life which was moving towards the hell by the incident, I got saved. Judah says, those who are going towards hell, you draw them out. 22ஆம் வசனம், யூதா. Jude verse 22. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து. சிலருக்கு இரக்கம் பாராட்டி, to some show mercy. சிலரை அக்னியிலிருந்து இழுத்துவிட்டு, pulling some out of fire, பயத்தோடு ரட்சித்து. and with fearful have salvation. சிலருடைய வாழ்க்கையில நீங்க எழுத்தின்படியாய் செய்யக்கூடிய உதவிகள், எழுத்தின்படியாய் பாராட்டுகிற இரக்கம் அவர்களை அக்னியிலிருந்து இழுத்து விடக்கூடியதாக இருக்கும். The literal assistance you do, the literal mercy you show will be pulling them from out of fire.
இப்படிதாக பிரியமானவர்களே, இந்த பகல் காலத்துல உங்கள் ஜீவியத்தை நிதானிங்க. இந்த சத்தியத்துல வந்து பல வருஷங்கள் ஆகலாம். இன்றைக்கு ஒரு அவயத்தை குறித்து, ஒரு விசுவாசியை குறித்து, அது மற்றொரு குடும்பத்தை குறித்து நான் கவலைப்படக்கூடியவனாக இருக்கிறேனா? In this time, examine your life. It is many years that you came to this truth, but are you concerned about another believer family and his conditions and sufferings? பிராக்டிகலாக நான் சொல்றேன். I say practically. நீங்க சரியா விளங்கிக் கொள்ளுங்க. இயேசுவின் ரகசிய வருகை சமீபம். You understand properly, the coming of Lord Jesus Christ is drawing nigh. இப்ப நான் ஒரு சரீரம், இவர் ஒரு சரீரம். I am a body, he is another body. இப்ப இவர் கால்ல முள்ளு குத்துன்னு வெச்சுக்கங்களேன். There is a thorn prick in his feet. இவர் கால்ல முள்ளு குத்துனா இப்ப ஏன் கண்டு கலங்கமா? And what is about me when there is a thorn prick in his foot? முதலாவது இவர் கால்ல முள்ளு குத்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியுமா? First of all, do I know that there is a thorn prick in his foot? அந்த ஃபீலிங் எனக்கு உண்டாகுமா? Will I have such a feeling? இவர் கால்ல முள்ளு குத்துறதுக்கு ஏன் வாய் கத்துமா? Will my mouth shout for the thorn pricking in his foot? இல்ல பிரியமானவர்களே. Not so, beloved people. இவர் வேறு, நான் வேறு. I am different, he is different. இவர் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. I do not know what is happening in his life. ஏனென்றால் ரெண்டு சரீரமும் வேறு வேறு. Because two bodies are different. ஆனா சபை அப்படி அல்ல. But the church is not so. கிறிஸ்துவுடைய ஒரே சரீரம். இதில் உள்ள ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு அவயம். ஒரு ஆள் கண் என்றால் ஒரு ஆள் காது, ஒரு ஆள் வாய், ஒரு ஆள் கை, ஒரு ஆள் கால். அப்படிதான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். The church is the body of Christ and we are particular members. If one is a hand, another is a leg, one is a mouth, another is a nose, and so on. In the Bible we are reading this. ஆகவே ஒருவர் கஷ்டப்படும் போது, ஒரு விசுவாசி கண் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது கால் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கண்ணாகிய மற்றொரு விசுவாசி கலங்காவிட்டால் நீங்கள் சரீரமாகிய சபைக்குள்ள இதுவரைக்கும் வந்து சேரவில்லை. For example, one believer is an eye, another believer is a leg. If one believer eye has suffering, if the leg is not wetting in his eyes, you cannot come to the church which is the body of Christ. உங்களுடைய பெயர் கெடுக்கப்படுமானால், உங்களுடைய பெயர் தூசிக்கப்படுமானால், உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர் தூசிக்கப்படுமானால் துடிக்கிறீர்கள். If your name is spoiled, if your name is blasphemed, you are just throbbing in your heart. அதே வேளையில் அடுத்த வீட்டு பிள்ளைகளுடைய பெயர் கெடுக்கப்படுமானால் உங்களுடைய இருதயம் துடிக்கிறது இல்ல. In the meantime, when the child of another family is being misused and spoiled, your heart is not throbbing. அதுக்கு தான் அந்த ரெண்டு தாயை நாம் பார்க்கிறோம். We see two mothers here. ஒரு தாய் அந்த சாலமன் இடத்துல வந்தபோது, when they came to King Solomon, ஒரு தாய் என்ன செய்தால், what one mother said, சாலமன் சொல்ற ரெண்டா வெட்டி ஆளுக்கு பாதி கொடுக்கலாம். Solomon said, cut the child and give each one a part. அந்த மற்ற தாய் என்ன சொல்றா, what the other mother say, வெட்டி போடுங்கன்னு சொல்றா. cut it away. ஆனா உயிருள்ள அந்த பிள்ளையுடைய தாய் என்ன சொல்கிறாள், but mother whose child is alive, what does she say? அந்த வேதத்துல படிக்கிறோம், தன்னுடைய பிள்ளைக்காக அவளுடைய குடல் துடித்ததினால், her bowels were troubled for the child. We read in the scripture, அந்த பிள்ளைக்காக அவளுடைய குடல் துடித்ததினால், as her bowels were troubled for the child, பிள்ளையை வெட்டி போடுங்கள் என்று அவள் சொல்லவில்லை. she did not know cut the child. ஏன் பிள்ளையை அவளுக்கே கொடுத்து விடுங்க என்று சொன்னாள். give my child to her. என் பிள்ளை எங்க இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, where my child is not important. அது என்கிட்ட தான் இருக்கணும்னு பிடிவாதம் இல்ல. not that it should be with me always. அது எங்க இருந்தாலும் உயிரோடு இருந்தால் போதும். wherever it may be, it should be alive. அதுபோல பிரியமானவர்களே, அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நீங்க ஒரு மெம்பராய் மாறியிருந்தால் யாரும் சொல்லாமலே உங்களுக்கு இருதயம் துடிக்கும். Beloved people, if you are a member of the church, the body of Christ, when other member has some suffering, without anybody's advice, your hearts will be troubled. இதுதான் அப்பமாய் இருக்கிறது. This is the bread. இப்படி ஒரு ஜீவியம் எனக்குள் இல்லை என்று யாரெல்லாம் உணர்கிறீர்களோ, whoever feel I do not have such a kind of life in me, ஆண்டவரே என் கூட பிறந்தவங்களுடைய கஷ்டத்துல கூட என்னால் பங்கெடுக்க முடியல, I am not taking part in the sufferings of the brothers born with me, நான் ஒரு சுயநலவாதியா இருக்கிறேன், I am a selfish man, அல்லது சபையில் உள்ள மற்ற தேவ ஜனங்களுடைய கஷ்டத்துல பங்கெடுக்க முடியல, I am not able to take part sufferings of the members of the church. இந்த வேளையில கதறி ஜெபம் பண்ணுங்கள் அந்த அப்பத்துக்காக. right now you cry in prayer for that bread. இப்படிப்பட்டதான சரீரமாகிய சபையில ஒரு அங்கமாய் மாறும்படியாக, இப்படிப்பட்ட தெய்வீக குணாசீலங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த அப்பத்துக்காக இந்த காலை வேளையிலே கதறுவாயாக. to become a member of the body, the church, to have a part in that bread, to have such a fellowship, you cry so that you may obtain the bread. இரண்டாவதாக இந்த அப்பம் தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. secondly, the bread reveals the will of God. அந்த அப்பம்ங்கிறது ஒரு போஜனம். the bread is a meat. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம்
என்று இயேசு சொன்னார். Jesus said, my ministry is to do the will of God that sent me and accomplish his will. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த உலகத்துல எத்தனை வருஷம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தேவ சித்தம் செய்யாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. Beloved people of God, for so many years you may lead this life in this world, but if you are not doing the will of God, you cannot go to heaven. மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், In Matthew's Gospel, chapter 7, the Lord says, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்திலே அற்புதங்கள் செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், எத்தனையோ காரியங்களை நன்மைகளை செய்தோம், அல்லது தீர்க்கதரிசனங்களை உரைத்தோம், ஜெபித்தோம் என்று சொல்லுவார்கள். On that day many will come unto me and say, Lord, Lord, in thy name we did cast many devils, we healed many sick people, we prophesied, we did many wonders and signs. They will say, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். all you that work iniquity, go out away from me, I will say unto them. இந்த பூமியில பிசாசுகளை துரத்தக்கூடிய வரத்தை உள்ளவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வருகை நாள்ல அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். Looking on the people who had the gift of casting out the demons in this world, at the coming of the Lord, he says, you people who work iniquity, depart from me. தீர்க்கதரிசனம் சொல்ற ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்லுகிறார், அக்கிரம செய்யக்காரரே அகன்று போங்கள். Looking at the people who used to prophesy, the Lord says, you who work iniquity, depart from me. கீழே என்ன சொல்லுகிறார்? What is he below? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். He that does the will of my Father in heaven alone will be able to enter the kingdom of God. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. He that calls unto me, Lord, Lord, cannot enter therein. இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து எத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டது? How many days have begun since you started this life? கர்த்தருடைய பிள்ளையே, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டது? Beloved child of God, how long back you have been spirit baptized? தேவ சித்தம் செய்யக்கூடிய ஒரு நபராய் நீ காணப்படுகிறாயா? Are you seen as a person doing the will of God? சிறிதும் பெரிதுமான காரியத்துக்கு உன் ஜீவியத்திலே தேவ சித்தம் காணப்படுகிறதா? In small and great things, are you having the practice of doing the will of God? தாவீதுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. Consider the life of David. அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய மனைவி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சத்துருக்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள். In his life, his wives, all his belongings were taken away by the enemies. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. Just imagine. அவனுக்கு மனைவி, அவனுடைய வேலைக்காரர்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் சத்துருக்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள். Wives, servants, his belongings, everything was carried away by the enemies. அந்த நேரத்துல வந்து தேவ சமூகத்திலிருந்து கேட்கிறான், ஆண்டவரே இந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா? At that time he comes to the presence of God, Lord, shall I follow this troop? மனைவிகளையும் பிள்ளைகளையும் சத்துருக்கள் பிடியிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு கூட ஆண்டவரிடத்தில் போய் தேவ சித்தத்தை கேட்கிறான். Even to deliver from the clutches of the enemies, the wife and children and the properties, he is coming to the presence of God and asking permission from God. கர்த்தருடைய பிள்ளையை உடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சிறிதும் பெரிதுமான எல்லா விஷயத்துக்கும் தேவ சித்தம் செய்யக்கூடிய ஒரு அனுபவம் உண்டாகட்டும். Oh child of God, for small or great things that are taking in your families, you should have the experience of doing the will of God. ஒருவேளை நீங்கள் சுய சித்தத்தையோ புருஷ சித்தத்தையோ மனுஷ சித்தத்தையோ பிசாசின் சித்தத்தையோ செய்து வந்தால் இந்த அப்பத்துக்காக, தேவ சித்தம் என்கிற அப்பத்துக்காக இந்த காலை வேளையிலே கதறுவீர்களாக. Perhaps you are doing own will, self will, man's will, devil's will, the will of the flesh. Right now long for the bread so that you will be able to do the will of God. மூன்றாவதாக இந்த அப்பம் என்று சொல்லும்போது தெய்வீக சுக சத்தியத்தை காட்டுகிறது. Thirdly, the bread shows a divine healing truth. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். The Lord spoke, it is not good to take the bread of the children and give it to the dogs. வியாதி வரும்போது, At the time of sickness, பல்வேறு விதமான கொடுமையான வியாதிகள் உங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ வரும்போது, when you are afflicted with serious sickness in your case or your children, இந்த அப்பமாகிய தெய்வீக சுகத்துக்காக காத்திருக்கிறீர்களா இல்ல உடனடியாக மருத்துவரை தேடி போகிறீர்களா? are you waiting for this bread that is the divine healing, or you go seeking after doctors? கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? Is there not balm in Gilead? அங்கே ரணவைத்தியனும் இல்லையோ? Is there not a physician? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சுஸ்தமடையாமல் போனாள்? Then why my daughter is not at healed? பிரியமானவர்களே, எந்த வியாதியையும் குணமாக்கக்கூடிய ஒரு பிசின் தைலம் நமக்கு உண்டு. அது ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தமாய் இருக்கிறது, இயேசுவின் நாமமாய் இருக்கிறது. Beloved people of God, we have a balm that is capable of healing any kinds of sickness. It is the name of Lord Jesus Christ and it is the blood of Jesus Christ. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ரண வைத்தியன் இருக்கிறார். எந்த வியாதியையும் இலவசமாய்
குணமாக்கக்கூடிய ஒரு ரண வைத்தியன் இருக்கிறார், அவரே இயேசு. We have a great physician who can heal all sorts of sickness of us. He is Lord Jesus Christ himself. இப்படிப்பட்ட பிசின் தைலத்தையும் இப்படிப்பட்ட ரண வைத்தியனையும் சொந்தமாக பெற்ற ஜனமே, நீ ஏன் இன்னும் சொஸ்தமடையாமல் இருக்கிறாய்? Oh people of God who have such a balm and who have such a vision as your own, why you are not healed so far? நீ ஏன் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாய்? Why you are wandering here and there? இதோ இந்த வேளையிலே யாரெல்லாம் வியாதியஸ்தராய் வந்திருக்கிறீர்களோ, Behold, whoever has come with sickness right now, அது எப்பேற்பட்ட வியாதியாய் இருக்கட்டும், whatever kind of disease it may உங்களுடைய be, வியாதியை குணமாக்கக்கூடிய ஒரு பிசின் தைலத்தோடு தேவன் வந்திருக்கிறார். God has come in on this the balm to heal your sickness. உங்களை குணமாக்க முடியாதவே ரணத்தை தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்ட, பல்வேறு காயங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு ரண வைத்தியன் நம் மத்தியிலே இருக்கிறார். A physician who has received wounds, stripes in his body to heal your sickness is in our midst. ஆகவே இந்த பகல் வேளையில அவரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சுகத்துக்காக, அந்த அப்பத்துக்காக நாம் வேண்டிக் கொள்வோமாக. Right now for the healing that we can obtain from him, the bread that we can get for him, let's make a prayer unto God. எதுக்காக தெய்வீக சுகத்தில் இருக்க வேண்டும்? Why we should abide in divine healing? எபிரேயர் 11:35 வாசிக்கும்போது, In Hebrews chapter 11 verse 35, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். some were not willing to be delivered, but they offered them a torture so that they may get a better resurrection. அந்த வசனத்தின் பின்பகுதியில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. In the later portion of the verse it is written so. பழைய ஏற்பாட்டில காலத்துல ஜீவித்த பரிசுத்தவான்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலையை விரும்பவில்லை, பாதிக்கப்பட தங்களை ஒப்பு கொடுத்தார்களாம். The saints of the Old Testament did not desire to be delivered from problems, but they desired to be tortured. எதுக்காக பாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்கள்? Why they submitted to be tortured? ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதலுக்காக. For a better resurrection. ஆனால் நம்முடைய உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்டது? But what sort of resurrection we have? புதிய ஏற்பாட்டு சபையில காணப்படுகிற தேவ ஜனமே, நம்முடைய உயிர்த்தெழுதல் மகிமையான உயிர்த்தெழுதல். Oh people of God who are the New Testament church, our resurrection is a glorious resurrection. ஆகவே பல்வேறு பலவீனங்கள் மத்தியில், வியாதியின் மத்தியில் நீ கடந்து போகும்போது, In the midst of so many weakness, infirmities, when you are passing along, தேவனுடைய கிருபைக்காக, தேவனுடைய இரக்கத்துக்காக, அந்த அப்பத்துக்காக நீ காத்திருப்பாயாக. you have to wait for the grace of God, the mercy of God for that bread. இரண்டாவதாக, Secondly, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? if you ask for a fish, will he give serpent? ஆவியானவர் நம்மோடு பேசினதான இரண்டாவது காரியம் என்ன? What is the second experience the Spirit of God is sharing with us? ஆவியின் கூட்டத்தில் அவர் என்ன சொன்னார்? In the Spirit-filled meeting, what does he say? நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல், You are no more strangers and foreigners. தேவனுடைய ஆலயமாய் மாற வேண்டும் என்று சொல்லவில்லை. He did not say you should become the temple of God. பொதுவாக அந்த வசனத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. Generally it is written so in the Bible. ஆனா ஆவியின் கூட்டத்தில் ஆவியானவர் பேசுறது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாற வேண்டாம். But in the Spirit-filled meeting, Spirit of God, so you should become the mansion that is a living body of God. Living temple of God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். The living temple of God. முதல்ல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. First of all, the church is the body of Christ. இங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். Here, the living church of God, temple of God. ஆவியின் கூட்டத்தில் இரண்டாவது சொன்ன விஷயம். This is the matter told the second aspect of Spirit-filled இங்க meeting. இரண்டாவது நாம் மீனை பார்க்கிறோம். We are seeing the fish. இந்த மீன் எதை வெளிப்படுத்துகிறது? What does the fish reveal? பிரியமானவர்களே, மீனானது கடலுக்குள்ளே ஜீவிக்கிறது, சமுத்திரத்தில் The ஜீவிக்கிறது. fish is living in the sea, beloved people. முழு சமுத்திரத்தின் தண்ணி உப்பு தான். The whole water of the sea is salty. அந்த மீன்ல உப்பு தன்மை இல்ல. We are not able to see the quality of salt in the fish. இந்த முழு உலகமும் பாவத்துல பெருகிக் கொண்டிருக்கிறது. The whole world is abounding in sin. பாவம் நிறைந்த பொல்லாத இந்த சமுத்திரத்துல, துன்மார்க்கன் என்கிற சமுத்திரத்துல கொந்தளிக்கிற அந்த பாவ நிறைந்த உலகத்துல நாம் ஜீவிக்கிறோம். In the world full of sin, in the boisterous sea which is abounding with iniquities, we continue to live. இந்த உலகத்தின் தன்மை, பாவத்தின் தன்மை, மாம்சத்தின் தன்மை நமக்குள் பிரவேசிக்காமல் ஒரு மீனை போல வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டாம். The quality of the flesh, the quality of the sin, the quality of the world should not enter us, but we should live a life of separation like the fish. அபிஷேகம் பண்ணப்படும் போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டீர்கள். When you are spirit baptized, you become the temple of God. அபிஷேகத்தினால நீங்க தேவனுடைய ஆலயமா மாறிட்டீங்க. By anointing, you have become the temple of God. இந்த உலகத்துல எத்தனையோ தேவனுடைய ஆலயம் இருக்குது. Today there are so many temples of God in the church. பெரிய பெரிய தேவனுடைய ஆலயம் இருக்குது.
பெரிய பெரிய தேவனுடைய ஆலயம் இருக்குது. Big and bigger temples of God. அலங்காரமான தேவனுடைய ஆலயம் இருக்குது. Adorated, decorated temples of God. தேவனுடைய ஆலயம் பெருசா இருந்து ஆலயத்துக்கு உள்ள தேவன் இருக்கிறாரா? The temple of God is big, but is God present inside the temple? வெளிப்பிரகாரமா தேவனுடைய ஆலயமா இருக்கலாம். Outwardly you may be the temple of God. அந்த ஆலயத்துக்குள்ள தேவன் இருக்கிறாரா? But inside the temple is God present. தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறாரா? Is God dwelling there? தேவன் அங்கே தங்கி இருக்கிறாரா? Is God inhabiting there? அபிஷேகத்தின் மூலமாக நாம் ஆலயமாய் மாறிவிட்டோம். Through anointing we have become the temple. நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். Our body is the temple of God. அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாரும் தேவனுடைய ஆலயம் தான். Everybody who is spirit baptized is a temple of God. ஆனா இப்ப கேள்வி என்ன? But what is the question? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் நீ இருக்கிறாயா? Are you the living temple of God? ஆவியானவர் என்ன பேசினார்? What is the spirit of God? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் நீ மாற வேண்டும். You should become the temple of the living God. ஜீவனுள்ள தேவன் அங்கே வாசம் பண்ண வேண்டும். The living God should dwell there. அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் எப்படி மாறுவது? How to become the temple of the living God? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இங்க கவனிங்க, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. You are the temple of the living God. இதைத்தான் ஆவியின் கூட்டத்தில் ஆவியானவர் சொன்னார். In the spiritual meeting he said it. அபிஷேகம் பண்ணப்பட்ட முழு உலகத்துல எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. டிபிஎம்ல மாத்திரம் முழு உலகத்துல எவ்வளவு இருக்காங்க. By water baptism there are many Christians, not in TPM, there are many all over the world. வாட்டர் பேப்டிசம்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட By spirit baptism முழு உலகத்துல எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். there are many Christians all over the world. டிபிஎம்ல இருக்கிறார்கள். They are in TPM. ஆனா எல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வரியில போறது இல்ல. But all the spirit baptized people cannot be caught up in the coming of the Lord. அந்த ஸ்திரீயல்ல வரிக்கு போனது. That woman is not caught up in the அவள் coming. பெற்றெடுத்த பிள்ளைதான் வரிக்கு போனது. The man child she brought forth was caught up. அதுதான் சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டது. That was exalted to the throne. அதுபோல இங்கே உள்ள வேறுபாட்டின் ஜீவியத்தை யார் செய்கிறார்களோ அவர்களுக்குள்ளே தான் தேவன் வாசம் பண்ணுகிறார், உலாவுகிறார். அவர்கள்தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள். Whoever are leading the life of separation of here, in them God is dwelling, he is walking and dwelling. Such people are the temple of the living God. கீழே 17-18 வாசிக்கும் போது, அப்பொழுது இந்த கண்டிஷன் படி நீங்கள் இருந்தால் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள். In the below verses, if you abide with this condition, then you shall be, I shall be your father and you shall be my sons and daughters. இன்றைக்கு பாவம் நிறைந்ததான இந்த உலகத்துல, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, இந்த பொல்லாத உலகத்துல ஒரு மீனை போல நீந்தி 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 எந்த உப்புத்தன்மை உங்களுக்கு பிரவேசிக்காமல் ஒரு விசேஷித்த ஜீவியத்தை பாபிலோனில் தானியேல் செய்தது போல, எகிப்திலே யோசேப்பு செய்தது போல இன்றைக்கு இந்த பொல்லாத உலகத்திலே நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? In the sinful world full of iniquities and sins, in your working places, study places, in various places, are you able to lead a life of separation like the fish, not being afflicted by the sins and iniquities of old, like Daniel of Babylon? Are you able to lead a life of separation? ஆகவே பிரியமானவர்களே, ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் செய்தால் மாத்திரமே அவருடைய ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Beloved people of God, only when we lead life of separation we shall be able to be caught up in his secret coming. இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்துலிருந்து ஆர்சிலிருந்து சிஎஸ்எல் எத்தனையோ அனுபவத்திலிருந்து கடந்து வருகிறார்கள். ஆனால் ஒரு சரியான வேறுபாட்டின் ஜீவியத்துக்குள் அவர்கள் கடந்து வருகிறது இல்ல. Today many people are separated from the Hinduism, RC, CSI and other denominations and coming here, but they are not having the proper kind of life of separation. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். He that is delightful to God, what is his will, he will be able to do even in the land of Babylon. வேறுபாட்டின் ஜீவியம் செய்வதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சிலர் காரணம் காட்டுகிறார்கள். Some are showing the context and situations for doing the life of separation. ஏலியின் வீட்டிலே வாசம் பண்ணின சாமுவேலை நோக்கி பாருங்கள். Look unto Samuel who was living in the house of Eli. ஏலியின் குடும்பத்திலே மருமகளாய் போன பினகாசின் மனைவியை நோக்கி பாருங்கள். Look at the wife of Phinehas who went as a daughter-in-law in the family of Eli. அவளுடைய கணவன் தினந்தோறும் பாவம் செய்யக்கூடிய ஒரு பாவியாய் காணப்பட்டான். Her husband was a sinner who was committing sin every day. அந்த மாமனாரும் அந்த தன்னுடைய பிள்ளையை அடக்காதவனாய் காணப்பட்டான். The father-in-law was not able to control his son. இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது மனைவிமார்கள் கணவனோடு சண்டையிட்டு
தாய் வீட்டுக்கு போய் விடுகிறார்கள். Nowadays the wives are picking quarrel with the husbands and going to mother's house. இன்றைக்கு अनेक குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிறது. Today many families remain divided. உங்களில் யாராயிலும் அப்படி பிரிந்த நிலவரத்தில் இந்த இடத்திலே காணப்படுகிறீர்களா? If anybody is seen in this divided condition here, பினகாசின் மனைவியை சற்று திரும்பி பாருங்கள். look at the wife of Phinehas a little while. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What is written? அவளுடைய கணவன் தினந்தோறும் அவன் பல்வேறு பாவங்களை செய்யக்கூடியவனாய் காணப்பட்டான். Her husband was committing various kinds of sins every day. இதையெல்லாம் அந்த வீட்டிலே இருந்து தன்னுடைய கணவனுடைய எல்லா பாவத்தையும் அவள் கண்களால் காண்கிறாள். She was remaining in the house. She was able to see all the sinful activities of the husband with her own eyes. அதே கணவனோடு குடும்பம் நடத்துகிறாள். With the same husband she is leading the family life. அங்கே நாம் 1 சாமுவேல்ல படிக்கிறோம், அவள் கர்ப்பிணியாய் மாற்றப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். In first Samuel read, she was conceived and begetting a child. அப்பொழுது மருத்துவச்சிகள் வந்து சொல்கிறார்கள், அந்த ஸ்திரீகள் வந்து சொல்கிறார்கள், நீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாய். The nurses come and report, you have begotten a man child. அப்போ எந்த சந்தர்ப்பம்? What is the context? மாமனார் செத்து போய்விட்டான், The father-in-law was dead. புருஷன் செத்து போய்விட்டான், Husband is dead. புருஷன் கூட பிறந்தவன் செத்து போய்விட்டான். The brother of the husband is dead. இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தையை பெற்றெடுத்த தாயும் பினகாசின் மனைவியும் சாக போகிறாள். Within a short while the mother, the wife of Phinehas will be dying. அந்த வேளையில ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. At that time man child is born. நம்ம இருதயமா இருந்தால் துடித்திருக்கும். If our heart into our throats, ஐயோ என் பிள்ளை அனாதையா விட்டு நான் போறேனே, I am going to leave my child as orphan and go. எங்கயாவது தூரத்து சொந்தக்காரல கூப்பிட்டு பிள்ளையை கையில கொடுத்து என் பிள்ளை நீங்க பாத்துக்கங்கன்னு ஒப்படைத்திருப்போம். We would have called distant relatives and entrusted the child in their hands to take care of. வேதம் சொல்லுகிறது, பினகாசின் மனைவியிடத்துல ஆண் பிள்ளை என்று சொன்னபோது அந்த பிள்ளையை குறித்து அவள் சிந்தை வைக்கவில்லை. When it was told the wife of Phinehas a man child was not born, she was not concerned about the child. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 Samuel chapter 4 verse 20. அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டிலே நின்ற ஸ்திரீ, நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. அதன் மேல் சிந்தை வைக்கவில்லை. She did not regard it. அப்ப இவருடைய சிந்தை எல்லாம் யார் மேல இருந்தது? Upon whom was all this regard? பினகாசின் மனைவியே, துஷ்ட புருஷனாகிய அந்த பினகாசோடு, துன்மார்க்கனாகிய பினகாசோடு, அந்த ஏலியின் குடும்பத்துல ஒரு நல்ல மருமகளாக, பினகாசுக்கு ஒரு நல்ல மனைவியாக உன்னால் எப்படி ஜீவிக்க முடிந்தது? Oh wife of Phinehas, how you were able to lead as a good daughter-in-law in the family of Eli, along living with a wicked husband Phinehas. அருமையான மெந்தோசே சகோதரிமார்களே, உங்கள் குடும்பத்துல ஒரு நல்ல மருமகளாக, உங்கள் கணவனுக்கு நல்ல மனைவியாக இந்த பினகாசின் மனைவியை போல நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Oh beloved sisters of Pentecost Church, are you living as a good daughter-in-law, as good mother-in-law, just like the Phinehas wife in your families? மாமனார் துன்மார்க்கனா இருக்கலாம், புருஷன் துன்மார்க்கனா இருக்கலாம். The father-in-law may be a wicked person, the husband may be a wicked person. நீ எப்படி இருக்கிறாய்? How you are? இவள் என்ன செய்தால்? What she did? சாக போற நேரத்துல புருஷன் செத்தாச்சு, மாமனார் செத்தாச்சு, புருஷன் கூட பிறந்தவன் செத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளும் சாக போகிறாள். The father-in-law was dead, the husband was dead, the brother of the husband was dead. In a short while she was going to die. நான் வேறுபாட்டின் ஜீவியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். I am speaking about the life of separation. என்ன நடந்தது? What happened? குழந்தையின் மேல் சிந்தை வைக்கவில்லை. She did not regard the child. அப்ப இவளுடைய சிந்தை எப்ப எங்க இருந்தது? Upon which was her regard concerned? சிந்தையை எங்க வைத்திருந்தால்? Where she fixed her eyes? அங்கே படிக்கிறோம், தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போய்விட்டதே. The ark of God was caught. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போய்விட்டது. The ark of God was got. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போய்விட்டது. The ark of God was taken. அந்த தேவனுடைய பெட்டியின் மேல் உடைய சிந்தை காணப்பட்டது. Her mind was upon the ark of God. அந்த தேவனுடைய பெட்டி புதிய ஏற்பாட்டு சபையில் எதை வெளிப்படுத்துகிறது? What does the ark of God show in the New Testament church? அதுதான் இயேசுவின் ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. It is the church which shall be caught up in the sacred coming of Jesus. வருகையின் நம்பிக்கை, வருகையின் தரிசனம் உனக்குள்ளே இருக்குமானால், if you have the hope of coming, the vision concerning the coming of the Lord, உன்னுடைய மாமனார் ஏலியை போல இருந்தாலும், மாமியார் ஏலியை போல இருந்தாலும், புருஷன் பினகாசை போல இருந்தாலும், நீ பினகாசின் மனைவியாக நம்பிக்கையோடு ஜீவிப்பாய், நம்பிக்கையோடு மரிப்பாய். If your father-in-law or mother-in-law may be living like the Eli, or your husband is living like a Phinehas, but you will be living with the hope of the coming of Lord Jesus Christ. நான் ஆவியிலே உணர்கிறேன், சில குடும்பங்கள் இந்த இடத்துல கணவனை விட்டு பிரிந்து சில மனைவிகள் இந்த இடத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். I realize in my spirit some
sisters are separated from the husbands, and there is such a kind of separation in many families here. கணவன் நிமித்தமாகவோ உனக்கு இருக்கிற பிள்ளையின் நிமித்தமாகவோ அல்லது உன் நிமித்தமாகவோ உன் குடும்ப பெருமைக்காகவோ அல்ல, வருகையின் நம்பிக்கைக்காக ஒப்புரவாவாயாக, ஐக்கியப்படுவாயாக. Not because of the husband or the child or for the greatness concerning your family, but for the hope concerning the coming of the Lord, you should live in the family. ஒருவேளை இப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இல்லாவிட்டால், இதோ இந்த வேளையில் தான், இந்த வார்த்தையில கேட்கிற இந்த வேளையில் தானே என்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு ஜீவியம் இல்ல ஆண்டவரே, ஆண்டவரே அந்த மீனை எனக்கு தாரும். If you are not having such a life still now, when you are listening to the word of God, oh Lord, I am having such a life, you may grace to lead such a life. மூன்றாவதாக ஆவியானவர் நம்மோடு பேசின விஷயம் மறுரூபமாய் இருக்கிறது. Secondly, what the Spirit of God spoke to us is about transformation. ஆவியின் கூட்டத்தில பரிசுத்த ஆவியானவர் மறுரூபமாக்குறதை குறித்து பேசினார். In the spirit-filled meeting, the Spirit of God spoke about the transformation. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? What we see here, முட்டையை கேட்டால், if you ask for an egg, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? if you ask for an egg, will he give scorpion? இந்த முட்டை எதை வெளிப்படுத்துகிறது? What does the egg show? பிரியமானவர்களே, இது ஒரு மறுரூபத்தை வெளிப்படுத்துகிறது. Beloved people of God, it shows the transformation. இது ஒரு மறுரூபத்தின் வல்லமையை It வெளிப்படுத்துகிறது. shows the power of transformation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இப்ப முட்டை கோழிக்கையில இருக்கும்போது 21 நாளைக்கு பிற்பாடு அந்த முட்டை ஒரு குஞ்சாக மாறுகிறது. When the egg is under the wings of a hen, and for 21 years it is becoming a chicken. அதுபோல இது ஒரு மறுரூபத்தின் வல்லமையை காட்டுகிறது. It shows the power of transformation. முட்டையினுடைய வெளி ஓடு நம்முடைய புறம்பான மனிதனை காட்டுகிறது. The outer shell of the egg shows our outward man. முட்டைக்குள்ள 2 கரு காணப்படுகிறது. ஒன்று வெள்ளை கரு, இன்னொன்று மஞ்சள் கரு. There is yellow as well as white inside the egg. இது நம்முடைய ஆவி பிளஸ் ஆத்துமா is equal to உள்ளான மனிதன். The spirit plus soul of us is equal to the inward man. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆவி இருக்கிறது, ஆத்துமாவும் இருக்கிறது. Inside every man there is a spirit as well as the soul. அந்த ஆவியும் ஆத்துமாவும் சேர்த்துதான் உள்ளான மனிதன் என்று அழைக்கப்படுகிறது. The spirit and the soul put together is called the inward man. அந்த முட்டை ஓடை போன்று நம்முடைய புறம்பான மனுஷன் சரீரம் காணப்படுகிறது. Like the shell of the egg, our outward man, the human body is seen. பிரியமானவர்களே, இந்த முட்டையானது மறுரூபத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. Beloved people of God, this egg reveals the power of transformation. இந்த மறுரூபம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவிதத்தில் நடைபெற வேண்டும். The transformation should take place every day in our life. ரோம சபையை பார்த்து பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். To Romans, St. Paul says, be transformed. மறுரூபமாக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? What should be to be transformed? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நாம் களைந்து போட வேண்டும். We should put away the fashion of this world. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை போடக்கூடியவர்களுக்கு ஒரு நாளும் மறுரூபம் நடக்காது. Those who are putting on the fashion of the world never will be transformed. இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷத்தை நீங்கள் களைந்து போட தீர்மானிக்கும் போதுதான் மறுரூபத்தின் வேலை ஆரம்பமாகும். When you decide to put away the fashion of this world, the work of transformation begins in your life. ஆனா அதே வேளையில் In the meantime, கொரிந்து சபையை குறித்து சொல்லும்போது about Corinthians he says, அங்கே அவர்கள் மறுரூபப்படுகிறார்கள். they are being transformed. ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். By the Lord who is spirit, in that same age we are passing from glory to glory, that image. மறுரூபம் என்று சொல்வது இயேசுவின் ரகசிய வருகையில் ஒரே நாள் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. The transformation is not a thing which is taking place on a single day at the coming of Lord Jesus Christ. பிரியமானவர்களே, எப்படி 21ஆம் நாள்ல அந்த கோழி குஞ்சு வெளியே வருகிறதோ, How on the 21st day the chicken is coming out. அதுபோலதான் வருகை நாள் என்று சொல்வது 21ஆம் நாளை போல. The coming of the Lord is like the 21st day. ஆனா அதே வேளை அந்த முட்டைக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு மறுரூபம் நடந்து கொண்டிருக்கிறது. But inside the egg every day the transformation is going on. அதுபோல தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில மனம் புதிதாகி நாம் மறுரூபப்பட வேண்டும். Every day in our life, by the renewal of our mind, we should be transformed. ஆகவே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த மறுரூபத்தின் வேலை நடைபெறாவிட்டால், Perhaps in your life the work of transformation is not taking place every day. நீங்கள் இந்த வேளையில் தானே அந்த பிதாவை நோக்கி முட்டையை கேட்க வேண்டும். Right now you should ask unto the Father for that egg. மறுபக்கத்துல 3 நெகட்டிவான விஷயங்களை நாம் பார்க்கிறோம். On the other side we are able to see 3 negative things. ஒன்று கல்லை கொடுப்பானா, Will he give the stone? அல்லது பாம்பை கொடுப்பானா, Will he give the serpent? அல்லது தேளை கொடுப்பானா? Will he give the scorpion? இந்த 3 விஷயங்களை விளக்க எனக்கு இப்ப சமயம் இல்ல. No time to explain the 3 things. கடைசியான விஷயம் தேளை குறித்து மாத்திரம் நான் சொல்லுகிறேன். I will explain the scorpion also. இந்த தேள் எதை வெளிப்படுத்துகிறது? What does scorpion reveal? தேள் என்று சொல்லும்போது Scorpion means இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டதான ஒரு கூட்டத்தாருக்கு தேளினால் உண்டாகக்கூடிய ஒரு வேதனையை
அவர்கள் அனுபவிக்கிறார்கள். The group of people who are left being in the secret coming of Lord Jesus Christ are undergoing the pain which is caused by the scorpion. உன்னுடைய ஜீவியத்தில் நீ ஜெபித்து இந்த முட்டையாகிய மறுரூபத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவின் ரகசிய வருகையில நீ மறுரூபமாக்கப்படாவிட்டால், by prayer in your life you are not having the experience transformation and not caught up in the secret coming of Jesus. அந்த முட்டைக்காக ஒவ்வொரு நாளும் நீ தவிக்காவிட்டால், மறுரூபத்துக்காக வருகைக்காக நீ தவிக்காவிட்டால், if you are not longing every day for the egg, for the transformation to be raptured in the coming of the Lord, நீ தேளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். the time will come you will have to meet the scorpion. வெளிப்படுத்தின விசேஷத்துல நான் படிக்கும்போது in the book of Revelation we read, அங்க என்ன ஒரு தூதன் எக்காளம் ஊதின வேளையில when one angel trumpet the sound, அங்க என்ன நடந்தது? what happened? தேளை போன்ற, வாசிங்க 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். chapter 9 verse 10. வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவர்களாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. And to them it was given that they should not kill them, but that they should be tormented 5 months. And the torment was as the torment of a scorpion when he striketh a man. இந்த அதிகாரம் முழுவதும் தயவு செய்து வீட்டில் படித்து பாருங்க. அந்த மகா உபத்திர காலத்துல எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட உபத்திரவத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். Read at home the whole chapter. In the period of great tribulation, what kind of suffering we have to undergo. இங்கே தேளை போன்ற அது ஒரு நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. It shows a judgment. இந்த தேள் ஒரு தண்டனையை வெளிப்படுத்துகிறது. The scorpion reveals a punishment. இந்த வேளையில முட்டைக்காக மறுரூபத்துக்காக ஒவ்வொரு நாளும் மனம் புதிதாகி மறுரூபமாக நீ விரும்பாவிட்டால், வாஞ்சிக்காவிட்டால், முட்டைக்காக பிதாவினிடத்திலே கதறாவிட்டால், தண்டனையாகிய நியாய தீர்ப்பாகிய தேளை சந்திக்க வேண்டி வரும். Even now if you are not desiring, longing for the transformation, that work of change taking place, and if you are not making efforts for that we all be left behind the coming of the Lord, and you will have to face the sting of the scorpion. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானிப்போமாக. For some time, beloved people, let us close our eyes and examine our life. இப்ப 3 விதமான காரியங்களை நான் சொன்னேன். I told 3 kinds of things unto you. இன்னும் சமயம் இருக்கிறது. We have more time. இப்ப நான் நினைத்தால் இப்ப கல்லை குறித்தும் பாம்பை குறித்தும் தேளை குறித்தும் இன்னும் ஒரு விளக்கம் கொடுத்தால் மணி 1 ஆகிவிடும். If I give explanation about stone, serpent, scorpion, the time will reach 1 o'clock. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதற்கு இடம் கொடுக்கிறது இல்ல. The Spirit of God is not giving room for it. இப்ப நாம குறைந்தது ஒரு 20 நிமிஷம் இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து பிதாவை நோக்கி ஜெபிக்க போகிறோம். At least for 20 minutes we should commit ourselves to the word of God, and we are going to pray in the Father. ஒருவேளை நீங்க வீட்டுக்கு போனால் 20 நிமிஷம் தேவ சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணி இந்த காரியத்துக்காக ஜெபிக்க உங்களுக்கு சமயம் இல்லாமல் இருக்கலாம். Perhaps if you go home you may not have time to spend 20 minutes for this purpose and pray unto God the Father. இது வெறும் வார்த்தைகள் என்று யாரும் நினைக்க வேண்டாம். Do not think they are mere words. ஒரு அறிவை உண்டாக்க முடியாதல்ல கர்த்தர் உங்களுக்கு இதை சொல்வது. The Lord is not speaking to you so that you may acquire knowledge. இப்ப நாம் அதை மெய்யாகவே கதறி கேட்க போகிறோம். Truly we are going to cry and ask. எப்படி நாம் ஜெபிக்க போகிறோம் என்பதை நான் இப்ப சொல்லுகிறேன். In what manner we should pray, I tell unto you. எப்படி நாம் அவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். How we are going to make a prayer unto you. அதுக்கு ஒரு பாயிண்ட் ஆண்டவரே அங்க கொடுத்திருக்கிறார். The Lord has given a point for it. என்ன சொல்லுகிறார்? What does he say? எழுத்தின்படியான அப்பத்தை ஒரு தகப்பன்ட்ட வந்து பிள்ளை கேட்கும்போது, when a son is asking for literal bread unto your father, ஒரு பிள்ளை வந்து தகப்பன்ட்ட கேக்குது, அப்பா புரோட்டா வாங்கி கொடுங்க. the son comes and asks the father, daddy give me brota. அப்ப ஒரு தகப்பன் எவ்வளவு ஒரு ஏழ்மையான தகப்பனா இருந்தாலும், even though the father is very poor, தன் பிள்ளை ஒரு புரோட்டா கேட்கும்போது, when the son is asking for brota, அந்த ரோட்ல உள்ள அந்த வாசல்ல உள்ள ஒரு கல்லை எடுத்து கொடுப்பானா? will he take a stone from the roadside and give it into the child? நல்லா கவனிங்க, நான் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றேன். I tell how we should pray. ஜெபிக்க வேண்டிய விதத்துல ஜெபிச்சால் இப்போதே அந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்கலாம். In the manner we are going to pray in the right way, we will get benefit right now. இரண்டாவது, ஒரு தகப்பனிடத்துல அந்த பிள்ளை போய் மீனை கேட்கிறது. Secondly, the child is asking for fish to your father. சாயங்காலம் 6 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த அந்தியூர் ரோட்ல நிறைய மீன் வண்டி நிக்குது. அப்படியே சூடா என்ன செய்றாங்க, போட்டு வறுத்து கொடுக்கறாங்க. After evening 6 by the roadside of the Andhur, we are able to see hot fish being sold. மீனை கேட்டால் மீன் வாங்கி கொடுக்கிறதுக்கு பதிலாக போய் பாம்பை பிடிச்சு பிள்ளை கொடுப்பா. பாம்பை கொடுப்பானா பிள்ளைக்கு? If you ask for fish, instead of giving fish, will he catch a serpent and give it to the child? எந்த தகப்பனாவது கொடுப்பானா? Will any father will do that? இல்ல.
Not so. மூன்றாவது முட்டையை கேட்டால், Thirdly, if you ask for an egg, ஒரு முட்டையை கேட்டால், if you ask for an egg, யாராயிலும் தேளை வாங்கி கொடுப்பாங்களா? will anybody buy scorpion and give? யோசித்து பாருங்க. Think about it. முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பார்களா? If you are asking an egg, will they give the scorpion? அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், Then God says, பொல்லாதவர்களாகிய நீங்கள், you who are evil, wicked. ஆமென் என்று நாம் சொல்ல போகிறோம். He is going to say amen. ஆமென் ஆண்டவரே. Amen, Lord. நாங்கள் பொல்லாதவர்கள் தான். We are evil, Lord. நாங்கள் பொல்லாதவர்கள் தான். We are evil, Lord. நாங்கள் பொல்லாதவர்கள் தான். We are evil, Lord. ஆனா நான் ஆண்டவரே, But not Lord, என் பிள்ளை புரோட்டா கேட்டா அல்லது அப்பம் கேட்டா, if my child comes and asks bread or prota, ஒரு நாள் நான் அவனுக்கு கல்ல வாங்கி கொடுக்க மாட்டேன். Never will I buy stone and give him. ஒருவேளை என் பிள்ளை மீனை கேட்டா, if my child is asking for fish, நான் பொல்லாதவன் தான் ஆண்டவரே, I am evil, Lord. ஆனா ஒரு நாள் என் பிள்ளைக்கு பாம்பை பிடிச்சு கொடுக்க மாட்டேன். Never I will catch a serpent and give unto my son. என் பிள்ளை ஒரு முட்டை வேணும்னு கேட்டால், if my child is asking for egg, நான் பொல்லாதவன் தான். I am evil, Lord. என் பிள்ளை முட்டை கேட்டா, if my child asks for egg, தேளை பிடிச்சு கொடுக்க மாட்டேன். I will not catch a scorpion and give. பொல்லாதவனாகிய நானே என் பிள்ளைக்கு அப்பத்தை அப்பம் கொடுக்கும்போது, I am evil, but when my son is asking for bread, I give unto bread. மீனை கேட்டால் மீனை கொடுக்கும்போது, when the child is asking fish, I give fish. முட்டையை கேட்டால் முட்டையை கொடுக்கும்போது, when the child is asking egg, I am giving egg. பரமபிதாவே, நல்லோர் மேலும் தீயோர் மேலும், Oh heavenly Father, upon good and evil, சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிற நீதி உள்ள பிதாவே, பரிசுத்த பிதாவே, அன்புள்ள பிதாவே, oh righteous Father, holy Father, loving Father, who is causing the sun to rise upon the good and bad and the rains to descend upon the good and bad. இப்ப நாம கேட்க போற அப்ப என்ன? What we are going to ask? முதல் அப்ப என்ன? What is the first bread? ஆண்டவரே, சபையில நான் மற்றவங்களை குறித்து கவலைப்பட வேண்டும், பிரிவினை இல்லாமல் ஜீவிக்க வேண்டும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நான் ஒரு மெம்பராய் மாற வேண்டும். Lord, I should care about other members of the church. I should not have divisions. I should become a member in the church, the body which is the ecclesia, Soma ecclesia. இந்த டிபிஎம் சபையில மெம்பர் இருந்தா போதாது. Not a member of the TPM church. இந்த டிபிஎம் சபைக்குள்ள ஒரு எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை இருக்கிறது. In the TPM church there is a church which is raptured. நிறைவாகிய சரீரமாகிய கிறிஸ்துவின் நிறைவாகிய சரீரமாகிய சபை. The church body which is the fullness of Lord Jesus. இதுவரைக்கும் அதுல நான் மெம்பரா மாறல ஆண்டவரே. Lord, I have not become a member so far. இந்த வேளையில அந்த அப்பத்தை எனக்கு தாரும். Right now give that bread to me. அந்த பிரிவினை இல்லாமல் ஒன்றை குறித்து ஒருவரை குறித்து ஒருத்தர் கவலைப்பட, ஒருத்தர் கஷ்டத்திலே ஒருத்தர் பங்கெடுக்க, அப்படிப்பட்ட கிருபையை, அப்படிப்பட்ட ஆவியை, அப்படிப்பட்ட அப்பத்தை எனக்கு தாரும். Give me the grace, the gift, so that I may not live with division, but I may live without division and I may care for others. திருத்துவத்தின் மூன்றாம் தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, ஆபிரகாமுக்கு நேரடியாய் இறங்கி வந்து அந்த அப்பத்தை கொடுத்தீரே. Oh third person of the Trinity, Holy Spirit, you descend and gave unto Abraham this loaf of bread. அந்த அப்பத்தை அடியேனுக்கு தாரும் ஆண்டவரே. Oh Lord, give that loaf of bread unto me. நானும் என்ற குடும்பம் எப்படியாவது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். Anyhow, myself and my family should be caught up in your coming. எக்லீசியா சபை வருகைக்கு போறதில்ல. The ecclesia, the church is not being caught up. சோமா எக்லீசியா என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்துவின் நிறைவாகிய சரீரமாகிய சபை அடி வருகையிலே போகிறது. The Soma ecclesia, the church of God, the body of Christ, which is the fullness of Him, will be caught up. அந்த அப்பத்தை எனக்கு தாரும். You may that loaf of bread. இரண்டாவதாக, secondly, நான் ஒரு சுய சித்தம் உள்ளவனா இருக்க, எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டே இருங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கிறேன். I am telling points for your prayer. இப்ப நீங்க நான் சொல்லாத உங்களுடைய இருதயத்தில் அறிக்கையா பண்ணி கொண்டிருங்க. When I am telling, make it as a confession in your heart. ஆண்டவரே, தாவீதை போல ஒரு தேவசித்தை என்னால செய்ய முடியல ஐயா. Lord, I am not able to do the will of God like David. உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்ய என்னால முடியல ஆண்டவரே. Lord, I am not do things which are pleasing to your heart. நான் என்னுடைய நண்பர்கள் ஆலோசனையை கேட்கிறேன். I am seeking the counsel of my friends. என் பார்ட்னர்கள், வேலை ஸ்தலத்தில் உள்ள என் பார்ட்னர்கள் சொல்றதை நான் கேட்கிறேன். I am asking the counsel of my party members and partakers. Partners, business partners. அடுத்த வேளையில் அதிகாரிகள் சொல்றதை கேட்கிறேன். I am seeking the counsel of the officers. உலகத்துள்ள ஞானிகள் சொல்றதை கேட்கிறேன். I am seeking the counsel of the scholars. ஆண்டவரே, தாவீதை போல தேவ சித்தம் செய்ய எனக்கு உதவி செய்யா. Lord, enable me to do the will of God like David. தாவீதை போல அல்ல, not like David. இயேசுவை போல தேவ சித்தம், like Jesus to do the will of God. ஆண்டவர், நீங்கள் ஜெபிக்க when you pray and pray, இது ஒரு அப்பம் பிரியமானவர்களே. beloved, it's a bread. இது ஒரு அப்பம். It's a bread. இயேசு என்று சொல்கிறார், நானே ஜீவ அப்பம். Jesus say, I am the bread of life. நானே ஜீவ அப்பம். I am the bread of
of life. அந்த ஜீவ அப்பம் கல்வாரியிலே நம்முடைய ரட்சிப்புக்காக நம்முடைய பூரணத்துக்காக பிற்கப்பட்டது. That bread of life was being torn at Calvary for our salvation, for redemption. இயேசுவின் மாம்சம் கல்வாரியிலே பிற்கப்பட்டது. The flesh of Jesus was torn at Calvary. அவருடைய மரணத்தோடு ஐக்கியப்படுவாயாக. Let you have fellowship with his death. அந்த பாடுகளின் ஜீவியத்தை வாஞ்சிப்பாயாக. Desire that life of sufferings. ஆண்டவரே அந்த அப்பத்தை எனக்கு தாரும். Lord, give that bread unto me. அந்த அப்பத்தை எனக்கு தாரும். Give that bread unto me. தானியேல் சிங்கக்கவிலே போனானே. Daniel was cast on den of lions. சாத்ராக் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிக்குள்ள போனானே. Shadrach went into the fire heated 7 times. ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டை தாரும் ஆண்டவரே. Lord, give me such a spirit. அந்த பலனை எனக்கு தாரும் ஐயா. Give me that strength, Lord. தேவ சித்தம் செய்யக்கூடிய பலனை எனக்கு தாரும் ஆண்டவரே. Lord, give me the power to do the will of God. அந்த அப்பத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. Give me that bread unto me. ஐயா நான் பொல்லாதவன் தான் ஆண்டவரே. Oh Lord, sir, I am a wicked person. நான் பொல்லாத ஒரு தகப்பன் தான் ஆண்டவரே. Lord, I am an evil father. என் பிள்ளைக்கு நான் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுக்க மாட்டேன். Instead of fish, I will not give a serpent unto my son. அப்பத்துக்கு பதிலாக கல்லை கொடுக்க மாட்டேன். Instead of bread, I will not give a stone. மூன்றாவது அந்த அப்பம் எதை காட்டுகிறது? What does thirdly the bread show? தெய்வீக சுகம். It's so divine healing. தெய்வீக சுகம். Divine healing. தெய்வீக சுகம். Divine healing. இந்த வேளையிலே யாரெல்லாம் வியாதியாய் வந்திருக்கிறீர்களோ, Right now who are come with sickness, எந்த வியாதியினால் எத்தனை வருஷம் கட்டப்பட்டிருந்தாலும், with whatever disease, how many years are bound, இதோ அந்த அப்பம் உனக்கு கிடைக்கிறது. you are getting that bread. அந்த அப்பத்தை தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். That Father is faithful to give that bread to you. நீ கேட்பாயா? If will you ask? நீ கெஞ்சுவாயா? Will you plead? ஆண்டவரே அந்த தெய்வீக சுகம் என்கிற அப்பத்தை எனக்கு தாரும். Lord, give me the bread of divine healing. நான் பொல்லாதவன் தான். I am evil, ஆனா Lord. என் பிள்ளைக்கு நான் அப்பம் கொடுக்கிறேனே. I அப்பம் கொடுக்கிறேனே. am giving bread to my son. நீர் பரம தகப்பன் அல்லவா? Are you not heavenly நீ Father? நீதியுள்ள பிதாவ் அல்லவா? Are you not righteous நீர் Father? அன்புள்ள பிதா அல்லவா? Are you not loving நீ Father? இரக்கமுள்ள பிதா அல்லவா? Are you not merciful நீ Father? மன உருக்கமுள்ள பிதா அல்லவா? Are you not compassionate Father? தெய்வீக சுகம் என்கிற அப்பத்தை தாரும் ஆண்டவரே. Give me the bread of divine healing to me. இரண்டாவதாக மீன். Secondly, fish. வேறுபாட்டின் ஜீவியம். Life of separation. இந்த சத்தியத்துல வந்து உலகத்துல ஜீவித்தது போல ஜீவிக்க வேண்டாம். After coming the truth, do not live as you lived in the world. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே சத்தியத்துல வந்த பிற்பாடு இருக்காதீங்க. Before your salvation, how you lived, even after coming to the truth, you should not live like that. ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்யுங்க. You should lead a life of separation. தானியேல் என்ன செய்தான்? ராஜ போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தவில்லை. What Daniel did, he did not corrupt himself with the meat of the king. ராஜ போஜனத்தால் தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தவில்லை. Daniel did not corrupt himself with the meat of the king. இந்த பொல்லாத உலகத்துல ஒரு விசேஷித்த ஜீவியத்தை நீ படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல செய்யும்படியாக தேவன் உன்னை பலப்படுத்துகிறார். In the evil world, in not to do a better kind of life, in your working place, in the place of job, in your dwelling place, God gives you grace. அப்படி ஒரு மீனுக்காக நீ ஜெபிக்க மாட்டாயா? Will you not pray for such a fish? நான் பொல்லாதவன் தான் ஆண்டவரே. Oh Father, I am evil. நான் ஒரு பொல்லாத தகப்பன் தான் ஆண்டவரே. Oh Father, I am a wicked father. என்னுடைய பிள்ளை மாத்திரம் என்கிட்ட மீனை கேட்டா, If my son is asking for fish to me, எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. it doesn't matter, I am not having. எப்பாடுபட்டாவது என் பிள்ளைக்கு அந்த மீனை நான் வாங்கி கொடுப்பேன். By whatever means, I will buy the fish and give unto my son. பொல்லாதவனாகிய நானே என் பிள்ளைக்கு மீனை கொடுத்தால், I, an evil one, is giving fish unto my son. பரிசுத்த ஆவியானவரே, Oh Spirit of God, பிதாவாகிய தேவனே, oh Father the God, எனக்காக நொறுக்கப்பட்ட என் இயேசுவே, my Jesus who has been broken for me. ஆண்டவரே அந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை எனக்கு தாரும் ஐயா. Lord, give me the life of separation to me. அந்த மீனை எனக்கு தாரும் ஐயா. Lord, give that fish unto me. இந்த உலகத்தில் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டும். I should lead a life of separation in this world. மூன்றாவதாக, Thirdly, முட்டையை கேட்டால், if you ask for egg, நான் பொல்லாதவன் தான் ஆண்டவரே. Lord, I am evil. நான் ஒரு பொல்லாத தகப்பன் ஐயா. Lord, I am an evil father. அதே வேளையில But in the meantime, என் பிள்ளை ஒரு முட்டையை என்கிட்ட கேட்டால், if my child is asking for an நான் egg, உடனே நாளைக்கல்ல இப்போது இந்த நொடி பொழுது அதை வாங்கி கொடுப்பேன். at once, not tomorrow, instantly, I will buy and give it to him. நானே உடனே
உடனே வாங்கி கொடுத்தால், if I am buying and giving at once, பொல்லாத தகப்பனாகிய நானே என் பிள்ளைக்கு உடனே வாங்கி கொடுத்தால், if I an evil father buys at once and given him, என் பிதாவே, oh my father, மறுரூபத்தின் வேலை என் வாழ்க்கையில் நடப்பியும் ஐயா. you do the work of transformation in my life. ஒவ்வொரு நாளும் என் மனம் புதிதாக்கப்படட்டும். Lord, let my mind be renewed every day. இப்பிரபஞ்சத்தின் வேஷம் என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு அகற்றப்படட்டும். Let the fashion of this world may be taken from my life and families. ஒவ்வொரு நாளும் என் மனம் புதிதாகி நான் மறுரூபமாகட்டும். Lord, let my mind be renewed and be transformed every day. மறுரூபமாகி 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 இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே எக்காலம் துணிக்கும் போது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். Being transformed. Behold, I announce a mystery. When the trumpet sound, all of us shall be changed or transformed. எக்காலம் துணிக்கு வேளை சமீபமாய் வந்திருக்கிறது. The time for the trumpet sound is drawing nigh. அந்தியூர் பட்டணத்திலே கூடியிருக்கிற அருமையான தேவ ஜனமே, Beloved people of God who is living in the town of Antioch, எக்கால சத்தம் வெகு சீக்கிரத்திலே துணிக்க போகிறது. very soon the trumpet sound will be heard. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நீ மறுரூபமாக்கப்பட வேண்டும். In a moment, in a twinkling of an eye, you should be changed. அப்படி மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே நீ மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டே வர வேண்டும். If you are to be transformed in that way, every day you should be renewed, you should be transformed by the Lord who is in the same age. You should move from glory to glory in that image. தயவு செய்து எல்லாரும் எழும்பி நில்லுங்க. All of you please stand up. கொஞ்சம் பேர் அப்படியே அசதியா தூக்கத்துல இருக்கிறீங்க. கொஞ்சம் பேர் அசதியா தூக்கத்துல இருக்கிறீங்க. Some are in sleepy, in a fainted mood. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. All of you stand. இந்த கூட்டத்தின் முடிவிலே நான் வந்திருக்கிறோம். We have come to the end of this meeting. நான் மறுபடியும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். I speak only one word. அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுங்க. பிதாவாகிய தேவனை ஒரே தூக்கா இந்த அந்தியூர்ல தூக்குங்க. நிச்சயமாக உடனே உங்க வாழ்க்கை அவர் கிரியை செய்வார். Repeatedly say that word. God the Father will do in a miraculous way the same kind of work in your life and your. அவரை நாம் உயர்த்த வேண்டும். We should exalt him. நான் பொல்லாதவன் தான் ஆண்டவரே. Lord, we are wicked. அத நான் சொல்லல. I am not telling. நீர் சொல்லுகிறீர். You tell. பொல்லாதவர்களாகிய நீங்கள், you who are evil, பொல்லாதவர்களாகிய நீங்கள், you who are evil, உங்கள் பிள்ளைகளுக்கு your sons நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது also you give gifts. பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்க மாட்டாரா? Will not the Father God give the Holy Spirit? இந்த மூன்று சுபாவங்களை நமக்குள்ள கொண்டு வருவது பரிசுத்த ஆவியானவர். The Spirit of God is bringing these three characters into us. அப்படி ஒரு பரிசுத்த ஆவியின் அக்கினி நமக்கு தேவை. We need the fire of the Holy Spirit in this way. வாயை திறந்து கேளுங்க. Open your mouth and நாங்கள் பொல்லாதவர்கள் தான். We are evil people. எல்லாரும் வாயை திறந்து அறிக்கையிடுங்க. All of you open your mouth. நாங்கள் பொல்லாதவர்கள் தான். We are evil, Lord. நாங்கள் பொல்லாதவர்கள் தான். We are evil, Lord. நாங்கள் பொல்லாதவர்கள். We are evil, Lord. நாங்கள் பொல்லாதவர்கள் தான். We are evil, Lord. நாங்கள் பொல்லாதவர்கள் தான். Lord, we are evil. நான் என்னை குறித்து சொல்லுகிறேன். I speak out myself. என் கரங்களை தேவ சமூகத்தில் உயர்த்துகிறேன். I lift my hand towards the நான் presence. பொல்லாதவன் ஆண்டவரே. Lord, I am an evil one. நான் பொல்லாதவன் ஆண்டவரே. Lord, I am an evil person. நான் பொல்லாதவன் ஆண்டவரே. Lord, I am evil. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியை தாரோ. Lord, give that Holy Spirit. நீதியுள்ள பிதாவே, O righteous Father, இரக்கமுள்ள பிதாவே, merciful Father, அன்புள்ள பிதாவே, loving Father, பரிசுத்தமுள்ள பிதாவே, holy Father, வல்லமையுள்ள பிதாவே, powerful Father, நீர் ஒருவரே தேவன். you alone are God. நீர் ஒருவரே தேவன். You alone are God. நீர் ஒருவரே You தேவன். alone are God. இந்த வேளையிலே அந்த காரியங்களை தாரும் ஆண்டவரே. Right now give these things to me. இந்த வேளையிலே அந்த காரியங்களை தாரும். Right now give these things to me. அப்பத்தை தாரும். Give us bread. மீனை தாரும். Give me fish. முட்டையை தாரும். Give me egg. உடைய வருகையில் நாங்கள் எப்படி ஆயில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். Anyhow we should be caught up in thy coming. ஆமென். ஹalleluya. வாயை திறந்து அறிக்கையிட்டு காத்திருங்கள். Open your mouth, make confession, tarry. ஒருவராய் இந்த வேளை மௌனமா இருக்க வேண்டாம். Nobody should be keep silent. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை திருப்பி ஆண்டவருக்கே சொல்லுவோம். Repeat the words of what God has spoken unto you. நாங்கள் பொல்லாதவர்கள் தான். Lord, we are evil. பொல்லாதவர்களாகிய நாங்கள், We who are evil, எங்கள் பிள்ளைகளுக்கு to our children, கேட்ட உடனேயே கொடுக்கிறோம். as soon as they ask, we give. இதோ நாங்கள் கேட்கிறோம் உம்மிடத்திலே. We are asking unto you. அந்த பரம பிதாவினிடத்திலே. We are asking unto Heavenly Father. அந்த பரம தகப்பனிடத்திலே. In the midst of Heavenly Father. அப்பத்தை தாரோ. Give us bread. மீனை தாரோ. Give us fish.
முட்டையை தாரோ. Egg. இப்படி கேட்கிறவர்கள் மேல் The upper people who are asking. இப்படி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, Who are asking like that. இப்படி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, Who are asking. அவர்கள் இந்த மண்டபத்துக்கு வெளியே இருந்தாலும், Upon them. அவர்கள் இந்த மண்டபத்துக்கு வெளியே இருந்தாலும், Before they go to Mandapam. இதோ தேவன் அவர்களுக்கு அதை கொடுக்கிறார். God is giving them to. நன்மையான எந்த ஈவும், Every good gift. நன்மையான எந்த ஈவும், Every good gift. பூர்ணமான எந்த வரமும், Every perfect gift. ஜாதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Is descending from the Father of lights.